நாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டால் மின்காந்த தூண்டல் ரிவிஷன். காந்தப்புல என்றால் எலக்ட்ரிசிட்டியில கடைசி பகுதி. மின்காந்த தூண்டல் அதோட ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ரைட், முதலாவது உங்களுக்கு ஒரு என்ன 2 பாயிண்ட்ல சொல்றேன்னால், எங்களுக்கு மின்காந்த தூண்டல்ல 2 பகுதியில தான் நாங்க கேள்வி செய்யறோம். ஒன்று கடத்தில, இன்னொன்று தடங்கள்ல. ரைட்டா? கடத்திக்கு ஒரு சமன்பாடு, திசை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மெத்தட், அதே மாதிரி தடத்துக்கு வேற மெத்தட். அது ரெண்டையும் தெளிவா விளங்கி வச்சுன்னா எந்த மின்காந்த தூண்டல் கேள்வியா இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் கேட்டால் செய்யலாம். ரைட், மின்காந்த தூண்டல் அதாவது மின்ன கொடுக்கும் போது, ரைட்டா, காந்த புலத்தில் இருக்கிற கடத்தில மின்ன கொடுக்கும் போது விச தொழிற்பட்டு அது சுழல்ற அது மாதிரி ஃபங்க்ஷனல் நடக்கிற மாதிரி, ரைட்டா. அதோட மறுதலை, ரைட்டா, காந்த புலத்துல வச்சு அசைக்கும் போது அதுல மின்னியக்க விசை வோல்டேஜ் ஒன்று தூண்டப்பட்டு மின்னோட்டம் ஒன்று ஓடும் அப்படின்ற மறுதலையை பத்தி தான் இங்க பாக்குறேன். ரைட், இப்ப நாங்க மின்காந்த தூண்டல்ல கடத்தியும் தடமும் தான் பாக்குறோம். கடத்தியை பொறுத்தவரையில இந்த மாதிரி காந்த புலம் இருக்கக்குள்ள போடுற தளத்துக்கு செங்குத்தாக உள்நோக்கின திசையில காந்த விசை கோடுகள் இருக்கும் போது கடத்தி ஒன்று வீண்ட வேகத்தோடு இந்த காந்த விசை கோடுகளை வெட்டி கொண்டு நகர்ந்தால் இதுல ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அந்த மின்னியக்க விசையோட பருமன் இ. மின்னியக்க விசைன்னா வோல்டேஜ் உண்டா, வோல்டேஜ் ஈன்றது பி எல் வியினால் தரப்படும். இது ஃபரடேட விதியிலிருந்து தான் நாங்க ப்ரூஃப் பண்ணி எடுத்திக்கிற. அவை ப்ரூஃப் பத்தி யோசிக்க தேவையில்லை இப்போதைக்கு. இப்ப சமன்பாடை நாங்க ஞாபகம் வச்சுட்டா, கடத்தி காந்த விசை கோடுகளை வெட்டி கொண்டு நகரும் போது அதில் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை இ சமன் பிஎல்வி. தூண்டப்பட்ட மின்னியக்க விசை இ சமன் பிஎல்வி. ரைட்டா? பின்றது இந்த வெற்ற இடத்துல இருக்கிற காந்த பாயத்து, எல்ன்றது கடத்திட நீளம், வின்றது கடத்தி அசைற வேகம். இதான் காந்த, அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்க விசையிட பருமனுக்கான கோவை. ரைட்டா? இதான் பருமனுக்கான கோவை. இதுல திசையை பார்க்கறதுக்கு வலது கை. ரைட்டா? வலது கையின் முதல் 3 விரல்களையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக பிடிக்கும் போது சுட்டு விரல் காந்த புலத்தின் திசையையும் பெருவிரல் கடத்தி அசையும் திசையையும் குறிக்குமாயின் நடுவிரல் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையின் திசையை குறிக்கும். அப்ப இந்த படத்துல இருக்கிறத நாங்க மார்க் பண்ண, அந்த எடுத்து கையை வச்சு பார்த்தா காந்த புலம் உள்நோக்கி, சுட்டு விரல் காந்த புலத்தின் திசையை, பெருவிரல் கடத்தி அசைற திசை, நடுவிரல் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையின் திசை. அவை தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மேல் நோக்கின திசையிலையும், மின்னியக்க விசைன்றது வோல்டேஜ். அதனால நான் ஒரு பேட்டரி மாதிரி அதை கருதுறேன். அப்ப இந்த கடத்தில மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும், வோல்டேஜ் ஒன்று தூண்டப்படும். அது எங்க இருக்குன்னு கேட்டால் மேல் நோக்கின திசையில் இருக்கு. அவை திசைய வலது கையை வச்சு, பிளமிங்கின் வலக்கை விதியை வச்சு திசையை கண்டுபிடிக்கிற, பருமனை இந்த சமன்பாட்டை வச்சு கண்டுபிடிக்கிற. எதுலன்னு கேட்டால் கடத்தில். ரைட், தடத்துக்கு அப்படியே என்ன மாறி பேசணும். மாறிண்டா எல்லாம் ஒன்றுதான், ஃபரடேட விதி தான். இருந்தாலும் இங்க ஃபரடேட விதியை டிரெக்டா நாங்க என்ன யூஸ் பண்ற மாதிரி தான் இங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்கிற. ரைட், அதுக்கு முதல்ல தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை பார்க்கறதுக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இங்க காந்த பாயம் அப்படின்ட்டு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவேன், டேர்ம் ஒன்று. அது என்ன அப்படின்டா, சாதாரண ஒரு சட்ட காந்தம் ஒன்று எடுத்தால் எண்முனை எஸ் முனைன்னு இருக்கு. எண்முனை எஸ் முனைண்டு காந்தத்தின் எண்முனையிலிருந்து காந்த விசை கோடுகள் வெளியில போற மாதிரி இருக்கும், எஸ்ல வந்து சேர்ற மாதிரி இருக்கு. ரைட்டா? இந்த போற காந்த விசை கோடுகள்ட நம்பர், ஒரு குறித்த பகுதியில் இருக்கிற காந்த விசை கோடுகள்ட எண்ணிக்கையை தான் நாங்க காந்த பாயம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இப்ப நான் வரைஞ்சிக்கிறத பார்த்தா 3 இருக்கு இந்த பகுதியில, இந்த பகுதியில 3 இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். அப்ப ஒரு பகுதியில ஒரு குறித்த பரப்புல இருக்கிற காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாயம் எனப்படும். ரைட், இப்ப வாங்க, காந்த பாயத்தை நாங்க இந்த குறியீட்டுல சொல்றோம், பை. இந்த குறியீட்டுல தான் பேசுவோம், பை, காந்த பாயம் பை. ரைட், இப்ப தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை, இது முற்றுமுழுதா வேற எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தான் இருக்கிறேன். தடத்தில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்படியே டோட்டலா டிஃபரெண்டானது ஒன்று இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, தடம் ஒன்று இருக்கக்குள்ள இந்த தடம் வட்டமா இருக்கலாம், முக்கோணமா இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், இல்லைன்றால்
என்னண்டே தெரியாத ஒரு ஷேப்ல இருக்கிற தடமா இருக்கலாம். தடம்ன்றதுக்குள்ள கண்டினியூவா இருக்கிற ஒரு என்ன கடத்தி பகுதியை தான் நாங்க தடம், அந்த தடம்னு சொல்ற கண்டினியூவா இருக்கிறத தான் தடம்ன்ற. அது வட்டமா இருக்கலாம், என்ன ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். ரைட். இந்த வட்ட பகுதிக்குள்ள, இந்த தடத்துக்குள்ள காந்த விசை கோடுகள் நேரத்தோட மாறினால் இதுல மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். எப்படி? தடத்துக்குள்ள காந்த விசை கோடுகள் நேரத்துடன் மாறினால் அதுல மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும், வோல்டேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க இந்த தடத்துக்கு முன்னால ரைட்டா காந்தம் ஒன்றை வச்சுக்கிற, காந்தத்தின் எண்முனை போர்டை நோக்கி இருக்கிறால் அந்த காந்தத்துல இருந்து போற காந்த விசை கோடுகள் இந்த தடத்துக்குள்ள உள்நோக்கின திசையில போகும். அப்ப இதுல நான் சாதாரணமா இப்படி வரைஞ்சென்றால் இந்த தட பகுதிக்குள்ள காந்த விசை கோடுகள் உள்நோக்கி போற மாதிரிக்கு 3 இருக்கு. இதே காந்தத்தை முன்னோக்கி நகர்த்தினால் உள்ளுக்கு போற அளவு கூடும், இதே நான் பின்னோக்கி நகர்த்தினால் க்ரொஸ்ட் அளவு குறையும். அப்ப நகர்த்தும் போது இந்த தடத்துக்குள்ள காந்த விசை கோடுகளோட நம்பர் நேரத்தோட மாறும். மாறினால் மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். இதுதான் ஃபாரடேஸ் என்ன, தடத்துக்குள்ள காந்த பாயம் நேரத்துடன் மாறும் போது மின்னியக்க விசை தூண்டப்படும். அவே அதை வச்சு அந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு ஆன கோப E சமன் d π/dt. ரைட்டா? காந்தப்பாய மாற்றம் அதுக்கு அடுத்த நேரம், காந்தப்பாய மாற்று வீதத்துக்கு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேர்விகித சமன். ரைட்டா? காந்தப்பாய மாற்று வீதத்துக்கு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேர்விகித சமநிலை சமன். காந்தப்பாய மாற்று வீதத்துக்கு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை சமனா இருக்கு. ரைட்டா? ஆனா காந்த புலத்துல நாங்க இப்படி ஒரு சமன்பாடு பாக்குறோம். எப்படின்னு கேட்டால், காந்தப்பாய அடர்த்தி பின்றது π/a. ரைட்டா? காந்தப்பாய அடர்த்தி பின்றது ரைட்டா, காந்தப்பாய அடர்த்தி பின்றது π/a. அவை π சமன் b × a. ரைட்டா? காந்தப்பாய அடர்த்தின்றது காந்தப்பாய மொத்த காந்தப்பாயத்தை பரப்பால பிரிக்கிறது. அப்ப அதாவது அதுல மீனிங் என்ன கேட்டால், ஓர் அலகு பரப்புல இருக்கிற காந்த விசை கோடுகள் எண்ணிக்கை காந்தப்பாய அடர்த்தி எனப்படும். இதுல இருந்து காந்தப்பாய தெளிவாய் மாற்றம் செஞ்சால் காந்தப்பாய அடர்த்தி × பரப்புண்டு வரும். அப்ப ஃபாரடேட டைரக்ட் விதியில இருந்து வாரதுதான் என்ன, தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை E சமன் d π/dt. இந்த பைக்கு பதிலா b × a பிரதிட்டால் இதுல இன்னும் 2 வேரியேஷன் எழுதலும் இந்த சமன்பாட்டுல. ஒன்று எப்படின்னு கேட்டால் db/dt × a அப்படின்ற ஒரு சமன்பாடு. ரைட்டா? அடுத்தது dA/dt × b ஒரு சமன்பாடு. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட பருமனை காண்றதுக்கு, தடத்துல காண்றதுக்கு இந்த சமன்பாடு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இது யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இது யூஸ் பண்ணலாம். கடத்தில தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை காண்றதுக்கு இந்த சமன்பாடு யூஸ் பண்ணலாம். ரைட்டா? இது மின்னியக்க விசை தூண்டப்படணும்னால் கட்டாயம் தடத்துக்குள்ள காந்த பாயம் நேரத்தோட மாறணும். அப்படி இல்லாட்டி தூண்டப்பட மாட்டாது. ரைட்டா? இதுக்குள்ள மாறணும். இதுல தூண்டப்படணும்னா கட்டாயம் இந்த கடத்தி காந்த விசை கோடுகளை வெட்டிண்டு அசையணும். சமாந்தரமா அசைஞ்சா எல்லாம் இங்க தூண்டப்பட மாட்டாது. சமாந்தரமாக அசைந்தால் தூண்டப்படாது. ரைட். இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட திசையை பார்க்கறதுக்கு லென்ஸின் விதியை யூஸ் பண்றேன். ரைட்டா? இதுல கடத்தில தூண்டப்பட்ட மின்னியக்க விசை இந்த திசையை பார்க்கறதுக்கு ஃபிளமிங்கின் வழக்கை விதி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தடங்கள்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட பருமனுக்கு இந்த 3 சமன்பாட்டிலையும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்றேன். அதே நேரம் என்னன்னு கேட்டால், இதுல திசையை பார்க்கறதுக்கு லென்ஸின் விதி. லென்ஸின் விதி என்ன சொல்றேன்னு கேட்டா, டிரெக்டா இதைத்தான் சொல்றேன். எப்போதும் மின்னியக்க விசையானது அதை எதிர்க்கிற விதத்துல தூண்டப்படும். ரைட்டா? எதிர்க்கிற விதத்துல தூண்டப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்ப அதை நாங்க சிம்பிளா எப்படி நினைச்சு எடுத்துக்கிறேன்னு கேட்டால், எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டா, ரைட்டா, கூடுதலான நேரங்களுக்கு நாங்க திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி நினைச்சுக்கிறேன். எப்படின்னா, இந்த தடத்துக்குள்ள க்ரொஸ்ட் அளவு கூடுறேன்டால், உதாரணத்துக்கு க்ரொஸ்ட் அளவு கூடுறேன்டால் இதுல மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். என்றால் இதுக்குள்ள இருக்கிற க்ரொஸ்ட் நம்பர் மாறுது, அதை காந்தப்பாயம் நேரத்தோட மாறுது. அப்ப மின்னியக்க விசை தூண்டப்படும்.
அப்ப க்ரொஸ்ஸோட அளவு கூடினால் அதை எதிர்க்கணும் என்றால் டொட் வரணும். ரைட்டா? க்ராஸ் டாட் உண்டால் இப்படி க்ராஸ் உண்டால் அர்த்தம் என்னன்னு கேட்டா காந்த விசை கோடுகள் உள்ளுக்கு போற. டொட் உண்டால் அர்த்தம் என்னன்னு கேட்டால் காந்த விசை கோடுகள் வெளியில வர. காந்த விசை கோடுகள் இப்படி வெளியில வரணும்டா, இந்த தடத்துக்குள்ளால வெளியில வரணும் வார மாதிரி இதுல மின்னியக்க விசை தூண்டப்படும். அதாவது மின்னியக்க விசைன்றது வோல்டேஜ். வோல்டேஜ் ஒன்று தூண்டப்பட்டால் என்ன மின்னோட்டம் ஒன்று ஓடும். அப்ப அந்த இந்த தடத்துல மின்னோட்டம் ஓடினால் வெளிநோக்கி காந்த விசை கோடு வார மாதிரி தான் ஓடணும் அப்படின்ட்டு. அப்ப தடங்கள்ல மின்னோட்டம் ஓடும் போது காந்த புலம் எப்படி வாரன்றதை பாக்குறதுக்கு வலது கை. ரைட்டா? வலது கையில இந்த 4 வரலும் மின்னோட்டம் ஓடுற திசையில வச்சு சுத்தினால் இந்த பெருவிரல் காட்டி தரும் எதுன்னு கேட்டால் அதனால உருவாகிற காந்த புலத்தின் திசை. இப்ப காந்த புலம் வெளியில வரணும்னால் இதுல மின்னோட்டம் இடஞ்சுழி திசையில் ஓடும். இதுல மின்னோட்டம் இடஞ்சுழி திசையில் ஓடும். அவை மின்னோட்டம் இடஞ்சுழி திசையில இப்படி ஓடினால் அதால வார காந்த விசை கோடுகள் எங்க இருக்குன்னு கேட்டால் வெளிநோக்கின திசையில் இருக்கு. காந்த விசை கோடுகள் எங்க இருக்கும்? வெளிநோக்கின திசையில் இருக்கு. இப்ப நான் லென்ஸின் விதியை சொல்றேன், திரும்ப பாருங்க. உதாரணத்துக்கு இந்த தடத்துக்குள்ள க்ராஸ் உள்நோக்கி போற காந்த விசை கோடுகள் அதிகரிச்சால் லென்ஸின் விதிப்படி க்ராஸ் அதிகரிக்கும் போது டொட் வரக்கூடிய மாதிரி என்ன டொட் என்றால் வெளிநோக்கின திசையில காந்த விசை கோடுகள் வரக்கூடிய வகையில மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். அந்த மின்னியக்க விசையால மின்னோட்டம் ஒன்றோடும். அந்த மின்னோட்டத்தாலதான் இந்த வெளிநோக்கின திசையில காந்த விசை கோடுகள் வரும். அப்ப மின்னோட்டம் இடஞ்சுழி திசையில மின்னோட்டம் ஓடணுண்டால் இடஞ்சுழி திசையில மின்னோட்டம் ஓடணுண்டால் அந்த மின்னியக்க விசை இந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஈன்றது இடஞ்சுழி திசையில தூண்டப்பட்டிருக்கணும். அப்ப ஃபைனலா கதையை பார்த்தண்டா இடஞ்சுழி இது காந்த விசை கோடுகள் அதிகரிக்கும் போது இடஞ்சுழி திசையில் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்பட்டு அதனால இடஞ்சுழி திசையில மின்னோட்டம் ஒன்றோடி அதனாலதான் இந்த வெளிநோக்கின திசையில காந்த விசை கோடுகள் உருவாகுற அப்படின்னு இருக்கு. ரைட்டா? ஆகவே லென்ஸின் விதியை வச்சுதான் திசையை கண்டுபிடிக்கிறேன். லென்ஸின் விதி அதான் சொல்ற, க்ராஸ் கூடினால் டொட் வரக்கூடிய வகையில மின்னோட்டம் ஓடும். க்ராஸ் குறைஞ்சால் க்ராஸ் வரக்கூடிய வகையில மின்னோட்டம் ஓடும். ரைட்டா? டொட் கூடினால் க்ராஸ் வரக்கூடிய வகையில மின்னோட்டம் ஓடும். அதே டொட் குறைஞ்சால் டொட் வரக்கூடிய வகையில மின்னோட்டம் ஓடும். அப்படின்றதுதான் லென்ஸின் விதியில சமரி. ரைட்டா? இந்த இது நாங்க சொல்ற இந்த சமன்பாடு ஃபாரடேட விதி. E = dπ/dt ஃபாரடேட பேசிக். இதுல இருந்து எடுத்த ரெண்டு தான் இது ரெண்டு. இதுல லென்ஸின் விதியை கொண்டாந்து சொருகுற நேரம் அதைத்தான் நீங்க தியரி படிக்க கொள்ள விளங்கிருக்கும். இந்த சமன்பாடுகள் எல்லாத்துலயும் மைனஸ் ஒன்று வரும். இந்த மைனஸ் எதை குறிக்கிறேன்னு கேட்டால் லென்ஸின் விதியை குறிக்கிறேன். எல்லா சமன்பாட்டிலையும் மைனஸ் இருக்கும். லென்ஸின் விதியை குறிக்கிறேன். அந்த லென்ஸின் விதி எதிர்க்கிற விதத்துல தூண்டப்படும் அப்படின்றதுனால இங்க மைனஸ் வரும். அதாவது க்ராஸ் கூடினால் டொட் வார மாதிரி என்ன இதுல மின்னியக்க விசை தூண்டப்பட்டு மின்னோட்டம் ஓடும். ரைட்டா? அவை ஃபாரடேட விதியில லென்ஸின் விதியை என்ன உட்புகுத்தி இருக்கிறது தான் என்ன இந்த மைனஸ் குறி. அதனால நாங்க கேள்விகள் செய்யக்கொள்ள லென்ஸின் விதியை மேனுவலா செஞ்சுக்குவோம். லென்ஸின் விதியை மேனுவலா போட்டு திசையை கண்டுபிடிச்சுக்குவோம். அதுக்கு பிறகு ஃபாரடேட விதியை மட்டும் போட்டு என்ன பருமனை கண்டுபிடிக்கும். அதனால நாங்க கேள்வி செய்யக்குள்ள ஒரு நாளும் நாங்க என்னது மென்ஷன் என்ன மைனஸை போட்டு கேள்வி செய்யறது இல்லை. மைனஸுக்குரிய வேலையை தனியை செய்வோம். அதே பிறகு ஃபாரடேட விதியை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையில பருமனை கண்டெடுப்போம். ரைட்டா? நாங்க ஒரு சில உதாரணங்கள் கேள்விகள் செய்யக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். நான் இப்ப பேசின விஷயங்கள் அதுகளெல்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆகவே எனக்கு எப்ப இது மட்டும் தேவைப்படுறேன்னு கேட்டா இது இந்த மைனஸோட சேர்த்து தேவைப்படுறேன்னு கேட்டா எனக்கு இங்க கிராஃப் கன்வெர்ட் பண்றதுக்கு வர நாங்க அடுத்ததான் பார்ப்போம். ரைட்டா? சில நேரங்களுக்கு காந்தப்பாய அடர்த்திக்கும் நேரத்துக்குமான வரைப்பை தந்துட்டு தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கும் நேரத்துக்குமான வரைப்பு கேட்கிற, இல்லாட்டி காந்தப்பாய அடர்த்திக்கும் நேரத்துக்குமான வரைப்பு தந்துட்டு தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கும் நேரத்துக்குமான வரைப்பு கேட்கிற, இந்த மாதிரி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல கிராஃப் கன்வெர்ட் பண்றேன். நாங்க மெக்கானிக்ஸ்ல பாக்குற விடி வரைப்பு தந்துட்டு எஸ்டி கேட்கிற, எஸ்டி தந்துட்டு விடி கேட்கிற அந்த மாதிரி ஒரு டைப் கேள்வி ஒன்று இதுல வர கிராஃப் கேள்வி. அந்த கேள்விக்கு கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா இந்த மைனஸோட சேர்த்து தான் கிராஃப் கன்வெர்ட் பண்ணணும். பைடி தந்தா இடிக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள மைனஸோட சேர்த்து தான் யோசிக்கணும். ரைட்டா? அந்த இடத்துல மட்டும்தான் மைனஸ் தேவைப்படுமே தவிர கேள்வி செய்யக்குள்ள மைனஸ் தேவைப்படாது. மைனஸுக்குரிய வேலையை நாங்க மேனுவலா செஞ்சுக்குவோம். ரைட்டா? ரைட். அடுத்தது இதை வச்சு நான் சொன்னேன் கிராஃப் கேள்வி வாரண்டு அந்த கிராஃப் எப்படி வாரண்டு ஒரு 2 கிராஃபை நாங்க கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ரைட்? ஒரு வரைப்பு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமே. ஒரு தடம் ஒன்று இருக்குது.
இந்த தடத்துக்குள்ள இருக்கிற காந்த பாயம், ரைட்டா? அந்த காந்த பாயம் அப்படின்றது நேரத்தோட எப்படி மாறுற, காந்த பாயம் எப்படி நேரத்தோட மாறுறன்ட்டு இங்க வரைப்புல தந்தீங்க. எங்களுக்கு கேட்கிற அந்த தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இ நேரத்தோட எப்படி மாறுற. இப்ப இதை வரைய கொள்ள நான் சொன்ன மாதிரி கட்டாயம் இந்த சமன்பாட்டை வச்சுதான் நாங்க யோசிக்கணும். இ சமன் மைனஸ் டி பை ஓவர் டிடி. நான் சொன்னேன் கிராஃப் கன்வெர்ட் பண்ணக்குள்ள கட்டாயம் அந்த மைனஸையும் சேர்த்துக்கணும், ரைட்டா? பை டி டி பை ஓவர் டிடி மைனஸ் வேல்யூ தான் இ. இப்ப நான் ஒரு வரைபொண்டு வரைகிறேன், y அச்சுல பை இருக்குது, எக்ஸ் அச்சுல டி இருக்குது என்றால் இந்த வரைப்பின் படித்திறன் அப்படின்றது டி பை ஓவர் டிடி, y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம். அவை வரைப்பு y அச்சுல பையும் எக்ஸ் அச்சுல டீயும் இருந்தால் இந்த நீங்க வரைஞ்ச வரைப்பட படித்திறன் என்னன்னு கேட்டால் டி பை ஓவர் டிடி. அப்ப எங்கட வரைப்பு அவர் தந்திக்கிற வரைப்புட படித்திறன் இங்கிருந்து இங்கே வரும் வரைக்கும் மாறா படித்திறன், நேர் படித்திறன். அவை நேர் படித்திறன் மாறா படித்திறன் அப்படின்ற கொள்ள, ரைட்டா? நேர் படித்திறன் அதே நேரம் மாறா படித்திறன் அப்படின்ற கொள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்தோட எப்படி மாறுறதுன்னு நான் இங்களை வரைப்பு வரைய கொள்ள இந்த சமன்பாட்டை யோசிக்கணும். இங்கிருந்து இங்கே வரும் வரைக்கும் டி பை ஓவர் டிடி மாறா பெருமானம், அதே நேரம் நேர் பெருமானம். மாறா பெருமானம் வந்துட்டாலே இ மாறா பெருமானம். இது நேர் என்றால் நேர் இன்டு மறை மறை. அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மறையில மாறா பெருமானமா இருக்கு. இதுதான் பை டி வரைப்பு தரப்படும் போது இடி வரைப்புக்கு கன்வெர்ட் பண்றது. இது ஒன்று, ரைட்டா? இது ஒன்று. ரெண்டாவது வரைப்பு பார்ப்போம். ரெண்டாவது நான் உங்களுக்கு சேஞ்சுக்காக வேண்டி இப்ப தந்திக்கிறது காந்தப்பாய் அடர்த்திக்கும் நேரத்துக்குமான வரைப்பு. அதாவது ஒரு குறித்த தடத்துக்குள்ள அப்படித்தான் நினைக்கணும், சரியா? இப்ப கேள்வி சில நேரம் பாஸ் பேப்பர்ல வரைப்பு மட்டும் தரும். அப்ப நாங்க நினைக்கணும் ஒரு குறித்த தடத்துக்குள்ள, ரைட்டா, காந்தப்பாய் அடர்த்தி நேரத்தோட மாறுறது. காந்தப்பாய் அடர்த்தி பூஜ்ஜியத்திலிருந்து சீரா கூடி ஒரு பெருமானத்தை எடுத்து அந்த பெருமானத்துல மாறாம இருந்து மர குறைஞ்சி பூஜ்ஜியமாகுது, ரைட்டா? இப்ப நான் உதாரணத்துக்கு தடத்துக்குள்ள க்ரொஸ் இருக்கிறேன்டால் க்ரொஸ்ஸோட அளவு அப்படியே படிப்படியா கூடி காந்தப்பாய் அடர்த்தி கூடி அது பிறகு ஒரு குறித்த பெருமானத்துல மாறாம இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்குறேன்னு கேட்டால் படிப்படியா குறைஞ்சி பூஜ்ஜியமாகுது. அப்படித்தான் என்ன இந்த வரைப்பு செல்லுது. இப்ப இந்த வரைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எப்படி மாறுறன்னு நான் வரையணும். இப்ப இதுக்கு நாங்க யோசிக்கணும் எந்த சமன்பாட்டுன்னு கேட்டா இந்த சமன்பாட்டு இ சமன் மைனஸ் டிபி ஓவர் டிடி இன்டு ஏ. நான் வேணுட்டு தான் மாத்தி தந்திக்கிறேன். என்னடா இது மாதிரி மாறி வரும், பை டிக்கு வரும் இடிக்கு கேட்கும், இல்லாட்டி பிடிக்கு வரும் இடிக்கு கேட்கும். அடுத்தது நாங்க அடுத்த இன்னொரு டைப்பையும் நாங்க பார்ப்போம். இப்ப இந்த சமன்பாட்டை வச்சுதான் யோசிக்கணும். y அச்சுல பியும் எக்ஸ் அச்சுல டியும் இருந்தால் இந்த வரைபட படித்திறன் டிபி ஓவர் டிடி, ரைட்டா? இங்கிருந்து இங்கே வரும் வரைக்கும் மாறா படித்திறன், நேர் படித்திறன். அப்ப இது நேர் தடத்தின் பரப்பு மாற போறல. இதுக்குள்ள காந்த பாயத்தை கூடி குறைஞ்சாலும் தடத்தின் பரப்பு மாற போறல. அப்ப ஏன்றவரு மாற போறல, ரைட்டா? இந்த முதல் பகுதியில டிபி ஓவர் டிடி நேர் பெருமானம் மாறா பெருமானம், இது மாற போறல. இது ஒரு மாறா பெருமானம், நேர் பெருமானம்டா, நேர் இன்டு மறை மறை. அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்னவா இருக்கும் கேட்டால் மாறாம இருக்கும், மறையில இருக்கும், ரைட்டா? மறை பெருமானத்துல இருக்கும், மாறாம இருக்கும், மறை பெருமானத்துல இருக்கும், மாறாம இருக்கும். அடுத்தது ரெண்டாவது போர்ஷனை பாருங்க. இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும் வரைபொண்டு கிடைக்கோடு கொண்டிருந்தால் கிடைக்கோடா இருந்தால் படித்திறன் என்ன? பூஜ்ஜியம், ரைட்டா? இங்கிருந்து இங்கே வரும் வரைக்கும் படித்திறன் பூஜ்ஜியம். அப்ப இந்த சமன்பாட்டின் படி டிபி ஓவர் டிடி பூஜ்ஜியமாக இருந்தால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் பூஜ்ஜியம். அப்ப இந்த போர்ஷன்ல வரைப்பு என்ன? பூஜ்ஜியத்துல இருக்கும், தூண்டப்பட்ட மின்னியக்க விசை பூஜ்ஜியம். அதுக்கப்புறம் மூணாவது போர்ஷன்ல வரைப்பு மாறா படித்திறன் ஆனால் மறை படித்திறன், ரைட்டா? இங்கிருந்து இங்கே வரும் வரைக்கும் மாறா படித்திறன் டிபி ஓவர் டிடி மாறுறல் ஆனால் மறை பெருமானம், ரைட்டா? இங்க இந்த சமன்பாட்டுல யோசிச்சால், ரைட்டா, டிபி ஓவர் டிடி மாறா பெருமானம், ஏ மாறல் என்றால் இ மாறா பெருமானம். ஆனால் டிபி ஓவர் டிடி மறை பெருமானம் என்றால் மறை இன்டு மறை நேர். அப்ப மாறாம இருக்கும் எதுலன்னு கேட்டால் நேர் பெருமானத்துல மாறாம இருக்கும், ரைட்டா? ஆகவே பிடி வரைப்பு தரப்படும் போது அதுக்குரிய
தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கும் நேரத்துக்குமான வரைப்பு இது மாதிரி வரும். ரைட்டா? இது ஒரு டைப். ரைட், அடுத்தது இந்த மாதிரி ஒன்று வரும். எப்படின்னு கேட்டால் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இதே மாதிரி ஒரு தடம் ஒன்றுல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை நேரத்தோட இப்படி மாறக்குள்ள அதுல இருக்கிற காந்த பாயம் இல்லைன்னா காந்த பாய அடர்த்தி பைய கேட்கவும் மேலும் பிய கேட்கவும் மேலும் எதை கேட்டாலும் என்ன நாங்க யோசிக்க போற சமன்பாடு தான் மாற போற என்ன ஐடியா அதே தான். ரைட்டா? தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு வரைப்பு தந்துட்டு ரைட்டா என்ன காந்த பாயத்துக்கும் நேரத்துக்குமான வரைப்பு கேட்கிறேன். அதாவது நாங்க இவ்வளவு நேரம் இந்த அதுக்கு இதுக்கு முந்தி பார்த்த ரெண்டும் விடிய எஸ்டியா மாத்துறது என்றால் இது எஸ்டிய விடியா மாத்துற மாதிரி. ரைட்டா? இப்ப மாறி யோசிக்கணும். ரைட்டா? தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு நேரத்துக்குமான வரைப்பு தந்துட்டு காந்த பாயத்துக்கும் நேரத்துக்குமான வரைப்பு கேட்கிறேன். இப்ப நாங்க இதுக்கு யோசிக்க வேண்டியது இந்த சமன்பாட்டை தான் யோசிக்கணும். இது மைனஸ் டி பை ஓவர் டிடி என்ற சமன்பாடை யோசிக்கணும். டி பை ஓவர் டிடி என்ற சமன்பாடை யோசிக்கணும். ரைட்? பூஜ்ஜியத்திலிருந்து ரைட்டா தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேர் பெருமானம் நேர தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேர்ல பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியா கூடும். ரைட்டா? உங்களுக்கு தெரியும் அந்த ரைட்டா அந்த டி பை ஓவர் டிடி மைனஸ் வேல்யூ தான் இ. அப்ப இ பிளஸ் பெருமானம் டால் இங்கிருந்து இங்க வரும் வரைக்கும் இ பிளஸ் பெருமானம் டால் டி பை ஓவர் டிடி என்ன வைக்கணும்? மைனஸ்ல இருக்கணும். ரைட்டா? மைனஸ்ல பூஜ்ஜியத்திலிருந்து அந்த பெருமானம் கூடணும். ரைட்டா? இங்க பாருங்க நான் வரைகிறேன். இப்ப நான் இங்கே வரைஞ்சா உங்களுக்கு விளங்கும். இப்படி நான் வரைஞ்சேன்டா இது இந்த வரைப்போட கிடையா ஸ்டார்ட் பண்ணி இப்படி போற மாதிரி நான் வரைப்பொண்டு வரைஞ்சிக்கிறேன். கிடையா ஸ்டார்ட் பண்ணி இப்படி போற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்ப கிடையா ஸ்டார்ட் பண்ணி இப்படி போறேன்டால் கிடைந்தால் படித்திறன் 0. அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலயும் வரைப்புக்கு கிடை கோடுகள் வரைஞ்சால் இடப்பக்கத்தோட கூர்ங்கோணத்தை அமைக்குது. இடப்பக்கத்தோட கூர்ங்கோணத்தை அமைச்சால் மறை படித்திறன். ஆகவே இங்கிருந்து பூஜ்ஜியத்திலிருந்து மறை படித்திறன் கூடுற. ஆகவே டி பை ஓவர் டிடி இந்த வரைபட படித்திறன் டி பை ஓவர் டிடி மறையில பூஜ்ஜியத்திலிருந்து அதிகரிக்குது. அவை மறையில பூஜ்ஜியத்திலிருந்து அதிகரிச்சால் ஈட வேல்யூ பிளஸ்ல பூஜ்ஜியத்திலிருந்து அதிகரிக்கும். அப்ப இதைத்தான் நான் இங்க வரைஞ்சிக்கிறேன். சரியா இருக்கு? அதே போல இங்க இருந்தீங்கன்னு ஈட வேல்யூ மாறல. ஈட வேல்யூ மாறல என்றால் டி பை ஓவர் டிடி என்ன நடக்கப்படாதுன்னு கேட்டால் மாறப்படாது. அப்ப டி பை ஓவர் டிடி மாறப்படாது என்றால் படித்திறன் என்ன? மாறாம இருக்கும். ரைட்டா? படித்திறன் மாறாம இருக்கும். ரைட்? அதுக்கு ஈட வேல்யூ ஒரு குறித்த பெருமானத்திலிருந்து நேர் வேல்யூ குறைஞ்சின்னு போயிட்டு 0 ஆகும். அப்ப டி பை ஓவர் டி இந்த வரைபட படித்திறன் ஒரு குறித்த பெருமானத்திலிருந்து நேர் பெருமானம் குறைஞ்சிட்டு போயிட்டு 0 ஆகும் என்றால் இந்த வரைபட மறை படித்திறன் குறைஞ்சின்னு போயிட்டு 0 ஆகும். அவை மறைத்திறன் குறைஞ்சின்னு போயிட்டு 0 ஆகும் என்றால் இது மாதிரி ஒரு வரைப்பு. ரைட்டா? இப்படி வரும். அவை நான் சும்மா இங்க நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டினா இப்படி வந்து மாறாம போய்த்து இப்படி போய்த்து கிடையா போகும். இங்க கிடையா ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரணும். மாறாம போய்த்து மர கிடைக்கே போகணும். இந்த மாதிரி ஒரு வரைப்பு தான் பார்க்கணும். ஏனால் ஹோல் கிராஃபும் ஈட வேல்யூ பிளஸ். அப்ப இங்க வரைய போற பை டி வரைபட மொத்த வரைபட படித்திறனும் மைனஸ்ல இருக்கும். அவை பூஜ்ஜியத்திலிருந்து மறை படித்திறன் கூடின்னு வந்து ஒரு பெருமானத்தை எடுத்து அதுல மாறாம இருந்துட்டு அப்புறம் மறை படித்திறன் குறைஞ்சின்னு போயிட்டு 0 ஆகும். இது நான் போடுறதெல்லாம் கிடைக்கோடுகள். அவை கிடைக்கோட்டை வச்சுதான் நான் முடிவு எடுக்கிறேன். என்னன்னு கேட்டால் படித்திறன் பிளஸ்ஸா மைனஸ் ஆண்டு கிடைக்கோட்டுக்கு கூர்ங்கோணம் இடப்பக்கத்தோடு என்றால் படித்திறன் மைனஸ், வலப்பக்கத்தோட கூர்ங்கோணத்தை அமைச்சால் படித்திறன் நேர். அவை நான் இந்த வரைஞ்ச வரைப்பு மொத்தத்திலையுமே பை டி வரைப்புல மொத்தத்துமே படித்திறன் மைனஸ். படித்திறன் மைனஸ் என்றால் ரைட்டா? படித்திறன் மைனஸ் என்றால் தான் ஈட வேல்யூ பிளஸ்ல இருக்கு. மேல ஈட வேல்யூ ஃபுல்லா பிளஸ்ல இருக்குது. அப்ப நான் இங்க வரைய போற வரைபட படித்திறன் ஃபுல்லா மைனஸ்ல இருக்கணும். அவே பூஜ்ஜியத்திலிருந்து கூடி மாறாம இருந்து குறையுது. அப்ப படித்திறன் பூஜ்ஜியத்திலிருந்து மறையில கூடி மாறாம இருந்து குறைஞ்சி 0 ஆகும். அவைதான் வரைப்பு கன்வெர்ட் பண்றது. ஆவே மின்காந்த தூண்டல்ல எங்களுக்கு கட்டாயம் ஒரு கேள்வி இந்த மாதிரி வரைப்பு கேள்வி ஒன்று இருக்கிற. அந்த வரைப்பு கேள்வியில ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உதாரணம் நான் செஞ்சு காட்டினேன். பை டி தரப்படும் போது ஈடி வரைகிறது, பிடி தரப்படும் போது ஈடி வரைகிறது, ஈடி தரப்படும் போது பை டி,
இதே மாதிரிதான் பிடி கேட்டாலும் இதே மாதிரிதான் இருக்கும், மற வித்தியாசம் ஒன்று இல்லை. ஏண்டா அதுல ஏ மட்டும் தானே அட் ஆகுற, ஏ அட் ஆகுறதால வித்தியாசம் ஒன்று இல்லை, இப்படி இருக்கும். ரைட்டா? அவை இதுகள் தான் என்ன வரைப்பு சம்பந்தமான என்ன பகுதி. இதுல மின்காந்த தூண்டல்ல இன்னொரு டைப் வர, இந்த மாதிரி தடங்கள் காந்த புலத்துக்குள்ளுக்கு என்டர் ஆகி காந்த புலத்துக்குள்ளுக்கு பயணிச்சு வெளியில போகல அந்த தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எப்படி நேரத்தோட மாறுறது வரைப்பு வரையுது. இது ஒரு டைப் வரைப்பு கேள்வி. ரைட்டா? இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ரைட்டா? இதை நான் 2 விதத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை 2 விதத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் வேற வேற வடிவங்கள் வரக்குள்ள ரைட்டா அது ரெண்டுலயும் ஏதாவது ஒன்றை வச்சு நாங்க என்னன்னு கேட்டால் எங்களுக்கு எது ஈஸியா இருக்கிறோம் அந்த முறையில அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காட்டுறேன். ரைட்டா? நீங்க எது சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது 2 மெத்தட்ல ஒரு மெத்தடை பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடும். இது ஒரு வரைப்பு கேள்வி. தடம் உண்டு, தடம்னா மறு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தடம் ரைட்டா கண்டினியூவா இருக்கிற இந்த மாதிரி கம்பியால செய்யப்பட்ட ஃப்ரேம் உண்டு. ரைட்டா? ஒரு வீண்ட வேகத்தோட என்டர் ஆகுது. இந்த போர்டருக்குள்ள காந்த புலம் இருக்கிற உள்நோக்கின திசையில வீண்ட காந்த பாய அடர்த்தியுடைய காந்த புலம் ஒன்று இருக்கிறது. இது அப்படி மாறா வேகத்தோட வந்து இதுக்குள்ள என்டர் ஆகி காந்த புலத்துக்குள்ள இயங்கி வெளியில போகுது. இப்ப இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எப்படி நேரத்தோட மாறுறேன்னு இங்களை வரைய போறேன். ரைட்டா? நான் இங்களை அச்சு போட்டுக்கிறேனே. தடத்தில் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்துடன் மாறுவதை காட்டும் வரைப்பு வரைப்போம். மின்னியக்க விசைன்னா வோல்டேஜா? ரைட். இந்த தடம் காந்த புலத்துக்கு கிட்ட வரும் வரைக்கும் இந்த தடத்துக்குள்ள காந்த பாய மாற்றம் இல்லை. அப்ப அதுல மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்பட மாட்டாது. அவை மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படல என்றால் தொடர்ந்து மின்னியக்க விசை பூஜ்ஜியமா இருக்கு. ரைட், நல்லா கவனிச்சுங்க. இதை நான் முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த சமன்பாட்டின் படி கடத்தி ஒண்டா கருதி பிஎல்வில வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? அதாவது கடத்தி ஒன்று இந்த தடத்திட கடத்தி பகுதியில கருதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த தடம் அப்படியே வந்து காந்த புலத்துள்ளுக்கு என்டர் ஆகினது தடத்திட முன்பகுதி காந்த புலத்துள்ளுக்கு வந்துடும். தடத்திட முன்பகுதி வந்தால் இந்த தடத்திட முன்பகுதியை ஒரு என்ன கடத்தியா நினைச்சுக்கோங்க. கடத்தி காந்த விசை கோடுகளை வெட்டி கொண்டு வீண்ட வேகத்தோட நகர்றேன். அப்ப இந்த முன்பகுதியில மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். ரைட்டா? தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட திசையை பார்க்கறதுக்கு பிளமிங்கின் வலக்கை விதி. முதல் 3 விரல்களை ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிக்கிற சுட்டு விரல் காந்த புலத்தின் திசை போன்ற தளத்துக்கு உள்நோக்கி கடத்தி இந்த பக்கமா அசைது அவை தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மேல் நோக்கின திசையில. ஆகவே இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மேல் நோக்கின திசையில இருக்கும். ரைட்டா? இ இந்த ஈர பருமன் BLV. இந்த பகுதியில் இருக்கிற காந்த பாய அடர்த்தி B மாற போறல. இந்த கடத்தி பகுதியில இந்த நீளம் L மாற போறல. V மாறா வேகம் அப்படி என்றால் BLV மூணுமே மாறல என்றால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் என்ன நடக்காது? மாறாது. தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் என்ன நடக்காதுன்னு கேட்டால் மாறாது. தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மாறலண்டா தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மாறலண்டா தூண்டப்பட்ட மின்னியக்க விசை அதாவது இந்த தடம் காந்த புலத்துக்கு கிட்ட வரும் வரைக்கும் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0. தடம் காந்த புலத்துள்ளுக்கு இந்த முன்பகுதி என்டர் ஆகின உடனே இந்த மின்னியக்க விசை வந்துடும். BLV இந்த மின்னியக்க விசை வந்துடும். ரைட்டா? அப்ப சட்டென்று உள்ளுக்கு என்டர் ஆகினது மின்னியக்க விசை வந்துடும். அந்த மின்னியக்க விசையோட பருமன் E. ரைட்டா? இதே காந்த புலத்துள்ளுக்கு என்டர் ஆகிட்டு இருக்கிற காலம் முழுக்க இந்த மேல் பகுதியும் காந்த விசை கோட்டை வெட்டாது, கீழ்ப்பகுதியும் காந்த விசை கோட்டை வெட்டாது. இந்த பகுதி மட்டும்தான் காந்த விசை கோட்டுகளை வெட்டும். அதனால இதுல மட்டும்தான் மின்னியக்க விசை தூண்டப்படும். இதுல தூண்டப்படவும் மாட்டாது, இதுல தூண்டப்படவும் மாட்டாது. அப்ப இது என்டர் ஆகிட்டு இருக்கிற காலம் முழுக்க இந்த தடத்துல இந்த மின்னியக்க விசை மட்டும்தான் இருக்கும், வேற மின்னியக்க விசை இருக்காது. அவே தடத்துல தொடர்ந்து என்டர் ஆகிட்டு இருக்கிற காலம் முழுக்க அதே மின்னியக்க விசை தான் இருக்கும், ஈண்ட மின்னியக்க விசை இருக்கும். ரைட்டா? தடத்திட பின்பகுதி காந்த புலத்துள்ளுக்கு வந்த உடனே ரைட்டா முன்பகுதியில ஆல்ரெடி தூண்டப்பட்டிருந்த ஈயோட சேர்த்து இப்ப பின்பகுதியும் வந்தது. வலது கையை வச்சு பாருங்க.
பின்பகுதியும் காந்த விசை கோடுகளை வெட்ட ஆரம்பிக்கும். அதுலயும் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அதுக்கு மேல் நோக்கி இருக்கும். தடத்தை பொறுத்தவரையில இந்த இ வலஞ்சுழி திசையில, இந்த இ இடஞ்சுழி திசையில தடத்துல விலையுள் மின்னியக்க விசை 0 ஆயிரும். ஆகவே பின்பகுதி காந்த புலத்துள்ளுக்கு வந்த உடனே தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0 கூடும் என்றால் விலையுள் மின்னியக்க விசை 0 ஆயிரும். அதுக்கு பின்னால இந்த தடம் காந்த புலத்துள்ளுக்கு இயங்குற காலம் முழுக்க, இந்த தடம் காந்த புலத்துள்ளுக்கு இயங்குற காலம் முழுக்க இந்த 2 ஈயும் இருக்கிறதால விலையுள் மின்னியக்க விசை தொடர்ந்து 0ஆவே இருக்கும். அப்ப காந்த புலத்துள்ளுக்கு இயங்குற காலம் முழுக்க மின்னியக்க விசை 0ஆ இருக்கும். அப்படி வந்து இந்த தடம் காந்த புலத்தொட்டு வெளியில போக ஆரம்பிச்சால், முன்பகுதி காந்த புலத்தொட்டு வெளியில வந்துட்டென்றால் பின்பகுதியில தூண்டப்பட்ட இ தொடர்ந்து இருக்க, முன்பகுதியில தூண்டப்பட்டது இல்லா போயிடும். ஏன்னா காந்த புலத்தொட்டு வெளியில போயிடும். இப்ப இந்த தடத்துல விலையுள் மின்னியக்க விசை எங்க இருக்கும் கேட்டால் வலஞ்சுழியில இருக்கும். அதுல பருமன் இ. என்டர் ஆகக்குள்ள இடஞ்சுழியில அதுல பருமன் இ. அதை நான் பிளஸ்ல வரைஞ்சிருக்கிறேன். ரைட்டா? எக்ஸிட் ஆகக்குள்ள இந்த தடத்துல விலையுள் மின்னியக்க விசை வலஞ்சுழியில அதுல பருமனும் ஈந்தால் இடஞ்சுழிய நான் பிளஸ்ல வரைஞ்சால் வலஞ்சுழிய நான் எங்களை வரையணும், மைனஸ்ல வரையணும். ஆகவே என்டர் ஆகக்குள்ள திடீர்னு விலையுள் மின்னியக்க விசை ஈயா. ரைட்டா? முன்பகுதி வெளியில போனதுல இருந்து பின்பகுதி வெளியில போகும் வரைக்கும் இந்த தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை தொடர்ந்து என்னவா இருக்கும் கேட்டால் ஈயாவே இருக்கும். ரைட்டா? மைனஸ்ல, மைனஸ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ன்றதை சொல்லுது, தொடர்ந்து ஈயாவே இருக்கு. ரைட்டா? அதுக்கு பின்னால இது காந்த புலத்தொட்டு ஃபுல்லா வெளியில வந்த உடனே இந்த தடத்துல எந்த பகுதியிலும் மின்னியக்க விசை இல்ல. ஆகவே தடத்தில் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0. தடத்தில் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0. ஆகவே இந்த மாதிரி ஒரு தடம் காந்த புலத்துக்கு என்டர் ஆகி காந்த புலத்துக்குள்ளுக்கு இயங்கி காந்த புலத்தொட்டு வெளியில வரக்குள்ள அந்த தடத்துல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்தோட மாறுவதை காட்டும் வரைப்பு இது. அத E=BLV வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தடம் தான், ஆனாலும் என்ன கடத்தியா கருதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பின்னால வரைப்பு இந்த மாதிரி வரும். இதுதான் வரைப்பு. அவங்களுக்கு கட்டாயம் தடம் கொண்ட காந்த புலத்துக்குள்ள அனுப்பி வெளியில எடுக்கக்குள்ள மின்னியக்க விசை எப்படி மாறும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கிராஃப் கேள்வி ஒன்று வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? இப்ப நான் இதை E=BLV வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் இப்ப இதே கேஸ ரைட்டா இந்த சமன்பாட்டை வச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்படி? ஃபாரடேட டிரெக்டா dA இன் கீழ் dt into b. ரைட்டா? இது ஒரிஜின் எதுன்னு தெரியும், d π/dt into a d π/dt. அதுல இருந்து நாங்க எடுத்த ரெண்டு வேரியேஷன், இன்னும் 2 வேரியேஷன் எடுத்தோமே, அதுல ஒன்று dA இன் கீழ் dt into b. இதை வச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த சமன்பாட்டை வச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரைட்? இந்த சமன்பாட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதே கேஸ இதே எக்ஸ்பிளனேஷன் இதே இந்த கிராஃபுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க. அதுக்கு இதை பாத்துங்க, இந்த தடத்தை பாத்துங்க. இந்த தடம் ரைட், இந்த தடத்தை நான் இங்கே வரைகிறேனே, இங்கே வரைஞ்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ரைட்? இது மாறா வேகத்தோட இந்த காந்த புலத்துக்குள்ளுக்கு என்டர் ஆக போதும். ரைட்டா? மாறா வேகத்தோட இந்த காந்த புலத்துக்குள்ள என்டர் ஆகி காந்த புலத்துக்குள்ள இயங்கி வெளியில போக போகுது. இதுதான் இந்த கேஸை தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வேற இந்த சமன்பாட்டின் படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரைட்? இந்த பகுதியில இருக்கிற காந்தப்பாய அடர்த்தி மாற பொருள். இந்த சமன்பாட்டின் படி இந்த பி மாற பொருள். ரைட்டா? காந்தப்பாய அடர்த்தி என்ன நடக்க பொருள்? மாற பொருள். ரைட்டா? நேரத்தோட பரப்பு மாற போறோம். நல்லா பாத்துங்க, தடத்தின் பரப்பு மாறல, தடத்திட பரப்பு அதேதான். ஆனால் இது படிப்படியா அப்படி உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள, இப்ப உதாரணத்துக்கு இந்த படத்தின் படி இவ்வளவு தான் காந்த பாயம் இருக்கிற பரப்பு. தடத்துக்கு பரப்பு இவ்வளவு இருந்தாலும் காந்த பாயம் இருக்கிற பரப்பு இது. ரைட்டா? இன்னும் கொஞ்சம் நேரம் போக்கொள்ள இன்னொரு துண்டுள்ளு போகும், இன்னொரு துண்டுள்ளு போகும், இன்னொரு துண்டுள்ளு போகும். அப்படி என்றால் நேரத்தோட பரப்புல ஏற்பட்ட மாற்றம் என்னவாயிட்டு போற, அதாவது பரப்பு உள்ளுக்கு போற அளவு என்ன நடந்துட்டு போற, கூட்டிட்டு போற. அதைத்தான் யோசிக்கணும். ரைட்டா? இந்த சமன்பாட்டின் படி நல்லா பாத்துங்க, இந்த பகுதியில் இருக்கிற காந்த பாய அடர்த்தி மாற பொருள்,
தடம் காந்த புலத்துக்குள்ளுக்கு என்டர் ஆக ஆரம்பிச்சதும் முதலாவது செகண்ட்ல இவ்வளவு பகுதி காந்த புலத்துள்ளுக்கு போனால் ரைட்டா, முதலாவது செகண்ட்ல காந்த பாயம் இருக்கிற பரப்புல ஏற்பட்ட மாற்றம் இது. ரைட்டா, இது மாறா வேகத்தோட போறதால அடுத்த செகண்ட்லயும் காந்த புலத்துள்ளுக்கு போற அதே பரப்பு. அப்ப dA/dt அடுத்த செகண்ட்லயும் அதாவது பரப்புல ஏற்பட்ட மாற்றம் அதே பெருமானம். ரைட்டா, அடுத்த செகண்ட்லயும் பரப்புல காந்த பாயம் இருக்கிற பரப்பு, தடத்தின் பரப்பு மாறுறல்ல, தடத்துக்குள்ள காந்த பாயம் இருக்கிற பரப்புல ஏற்பட்ட மாற்றம் ஒவ்வொரு செகண்ட்லயும் என்னவாயிருக்கும் கேட்டால் சேம் அளவா இருக்கும். ஒவ்வொரு செகண்ட்லயும் என்னவா இருக்கும் கேட்டால் சேம் அளவா இருக்கும். இது உங்களுக்கு விளங்கி கேளுமோ தெரியா பாத்துங்க. இப்ப உதாரணத்துக்கு டி இப்ப பரப்பு படிப்படியா உள்ளுக்கு பெய்துட்டு இருக்கிறேன், ரைட்டா, தடம் உள்ளுக்கு போற. அப்ப காந்த புலம் இருக்கிற பரப்பு படிப்படியா கூட்டுற. ஆனால் ஒவ்வொரு செகண்ட்லயும் பரப்புல வார மாற்றம் சமன். ரைட்டா, அதாவது பரப்பு கூடிட்டு போற, தடத்துக்குள்ள இருக்கிற காந்த புலத்தின் பரப்பு என்ன நடந்துட்டு போற, அந்த காந்த புலம் இருக்கிற பரப்பு கூடின்னு போற. ஆனா ஒவ்வொரு செகண்ட்லயும் ஏற்படுற மாற்றம் சேம். அதாவது dA/dt சேம் வேல்யூ, பி மாறுறல்ல, dA/dtயும் மாறுறல்ல. அப்படி என்றால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் மாறாது. அதான் என்டர் ஆயின் உடனே ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். ரைட்டா, தொடர்ந்து dA/dtயும் மாறுறல்ல, பியும் மாறுறல்ல என்றால் என்டர் ஆகிற காலம் முழுக்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மாறாம இருக்கு. என்டர் ஆகி முடிஞ்சதும் இதை யோசிங்களேன், என்டர் ஆகி முடிஞ்சதும் ஃபுல்லா காந்த புலத்துக்குள்ள போய்த்தாச்சு. அதுக்கு பிறகு தடத்துக்குள்ள காந்த பாய மாற்றம் இல்லை, காந்த பாயம் இருக்கிற பரப்புல மாற்றம் இல்லை. ஏன்னா இங்கினருக்குள்ளேயும் ஃபுல்லா இருக்கும், இங்கினருக்குள்ளேயும் ஃபுல்லா இருக்கும், இங்கினருக்குள்ளேயும் ஃபுல்லா இருக்கும். இங்கின இந்த மூணு இடத்துலயும் காந்த புலத்துக்குள்ளுக்கு இருக்கிற காலத்துல தடத்துக்குள்ள என்ன காந்த பாயம் இருக்கிற பரப்புல சேஞ்ச் ஒன்று இல்லை. அப்ப dA/dt பூஜ்ஜியம். அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் பூஜ்ஜியமா இருக்கும். இந்த பகுதி பூஜ்ஜியம். எப்படி, தடத்துக்குள்ள இயங்குற காலம் முழுக்க ஃபுல்லா காந்த புலத்துக்குள்ளதான் தடம் இருக்கிறேன். அதனால தடத்துக்குள்ள காந்த பாயம் இருக்கிற பரப்புல மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ள. என்றால் இங்கினருக்குள்ளேயும் ஃபுல்லா இருந்த, இங்கினருக்குள்ளேயும் ஃபுல்லா அவை காந்த புலத்துக்குள்ளுக்கு இயங்குற காலம் முழுக்க dA/dt பூஜ்ஜியம். ரைட்டா, dA/dt பூஜ்ஜியம் என்றால் இ பூஜ்ஜியம். இது அது பிறகு வெளியில வரப்போக்குள்ள படிப்படியா எம்டி ஆக போறேன். இப்ப வெளியில வரப்போக்குள்ள இங்க பாருங்களேன், இவ்வளவு காந்த புலத்துக்குள்ள இது இங்க வரக்குள்ள இதுல காந்த புலம் இல்ல, இதுக்குள்ளதான் ஃபுல்லா காந்த புலம் இருக்கிறேன். அப்ப ஃபுல்லா நிறைஞ்சு இருந்த காந்த புலம் எம்டியாக ஆரம்பிக்கிறேன். ரைட்டா, அதுக்கும் மாற்றம் தான். அதாவது எம்டியா இருந்துட்டு என்ன காந்த பாயம் ஃபில் ஆகுறதும் மாற்றம் தான், ஃபுல்லா காந்த பாயம் ஃபில்லா இருந்துட்டு எம்டி ஆகுறதும் என்னன்னு கேட்டால் மாற்றம் தான். ரைட்டா, ஆகவே இப்ப காந்த புலத்துள்ளுக்கு ரைட்டா, காந்த புலத்துள்ளுக்கு போகக்குள்ள நேரத்தோட காந்த பாயம் இருக்கிற பரப்புல என்ன மாற்றம் வந்தோ ரைட்டா, வெளியில எக்ஸிட் ஆகக்குள்ள ரைட்டா அதே வேகத்தோட எக்ஸிட் ஆகிறக்குள்ள ஃபுல்லா ஃபில்லா இருந்தது எம்டி ஆக போற. அப்ப ஒவ்வொரு செகண்ட்லையும் எம்டி ஆகிற பரப்புல ஏற்படுற மாற்றமும் சேம். அப்ப உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள பரப்புல ஏற்படுற மாற்றமும் எவ்ரி செகண்ட் நடக்கிற மாற்றமும், எக்ஸிட் ஆகக்குள்ள ஒவ்வொரு கணப்பொழுதுலையும் நடக்கிற மாற்றமும் சேம். ரைட்டா, அப்ப ரெண்டு நேரமும் உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள நடக்கிற மாற்றமும் எக்ஸிட் ஆகக்குள்ள நடக்கிற மாற்றமும் சேம். ரைட்டா, அப்ப dA/dtன்றது என்டர் ஆகக்குள்ள இருக்கிற வேல்யூவும் எக்ஸிட் ஆகக்குள்ள இருக்கிற வேல்யூவும் சேம். அதே வேல்யூவை காந்தப்பாய் அடர்த்தியால பெருக்குள்ள வார மின்னியக்க விசையில பருமனும் அதே பருமன் தான். ஆனால் திசை வைஸ் உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள நினைச்சு பாருங்களேன், உள்ளுக்கு என்டர் ஆகுறன்றது தடம் உள்ளுக்கு போகக்குள்ள தடத்துக்குள்ள இருக்கிற கிரொஸ்ட் அளவு கூட்டுற. ரைட்டா, திசையை பாக்குறதுக்கா இப்ப தடம் அப்படியே போய் காந்த புலத்துக்குள்ளுக்கு போக கிரொஸ்ட் அளவு கூட்டுற. லென்ஸின் விதிப்படி என்ன வரணும், டொட் வரணும். டொட் மீன் வெளிநோக்கின திசையில காந்த விசை கோடுகள் வரணும். வெளிநோக்கின திசையில காந்த விசை கோடு வரணும்னால் இதுல ரைட்டா இடஞ்சுழியில மின்னோட்டம் ஓடணும். இது நாங்க இங்க வேற அடுத்த E = dLV உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற வேற மெத்தட் நான் உங்களுக்கு நான் சொன்ன இதை ரெண்டு மெத்தட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று பிஎல்வில எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கம்ப்ளீட்டா முடிஞ்சு பருமன் திசை எல்லாம் பேசி முடிஞ்சு. இப்ப நான் பேசிட்டு இந்த சமன்பாட்டுல பருமனுக்கு என்ன நடந்தது இப்ப நான் ஓரளவு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப திசையை பாக்குறதுக்கு லென்ஸின் விதியை அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த தடம் உள்ளுக்கு போக்குள்ள க்ரொஸ்ட் அளவு கூடும். க்ரொஸ்ட் அளவு கூடக்குள்ள டொட் வரணும். டொட் மீன் வெளிநோக்கின திசையில காந்த விசை கோடு வரணும். வெளிநோக்கின திசையில காந்த விசை கோடு வரணும்னால் இடஞ்சுழி திசையில மின்னோட்டம் ஓடணும். அப்படியே போய்த்து வெளியில வரக்குள்ள தடத்துக்குள்ள இருக்கிற க்ரொஸ்ட் அளவு குறையும். க்ரொஸ்ட் அளவு குறைஞ்சால் க்ரொஸ்ஸே தூண்டுற மாதிரி மின்னோட்டம் ஓடணும். க்ரொஸ் தூண்டுற மாதிரி என்றால் என்ன, உள்நோக்கி காந்த விசை கோடு போற மாதிரி என்ன நடக்கணும்னு கேட்டால் உள்நோக்கி காந்த விசை கோடு போற மாதிரி மின்னோட்டம் ஓடணும். உள்நோக்கி காந்த விசை கோடு போற மாதிரி மின்னோட்டம் ஓடணும் என்றால் தடத்துல வலஞ்சுழி திசையில மின்னோட்டம் ஓடணும். அதாவது இப்ப நான் பருமன் இந்த சமன்பாட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லென்ஸின் விதியை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். தடம் உள்ளுக்கு என்ட்ராகக்குள்ள இடஞ்சுழி திசையில மின்னோட்டம் ஓடினால் தடம் வெளியில வரக்குள்ள வலஞ்சுழி திசையில மின்னோட்டம் ஓடணும். இடஞ்சுழி திசையை மேல் நோக்கி வரைஞ்சென்றால் வலஞ்சுழி திசையை கீழ் நோக்கி வரையும். ஆகவே பருமன் உள்ளுக்கு என்டர் ஆகக்கொள்ளையும் வெளியில் எக்ஸிட் ஆகக்கொள்ளையும் பருமன் சமன். ஆனால் திசை ஒன்று கொண்டே. அவை நாங்க இதை கொஞ்ச நாள் வரையக்குள்ள நாங்க இப்படி வரையுது எப்படி சரி உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள எப்படின்னு நாங்க வரைஞ்சிட்டேன்டால் எக்ஸிட் ஆகக்குள்ள அது அப்படியே தான் மைனஸ்ல இருக்கு அப்படின்னு வரைஞ்சிக்கிறேன். அவை இதுதான் ரெண்டு மெத்தட்லயும் உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒரு சதுர தடம் மாறா வேகத்துக்குள்ள காந்த புலத்துக்குள்ள என்டர் ஆகி வெளியில வர தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்தோட மாறதுக்கான வரைப்பு இது. இதை நான் E சமன் BLVல ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணேன். E சமன் dA × dt × B பண்ணிக்கிறேன். ரைட்டா? ரைட். இதோட இன்னும் சில வேற வேற ஷேப்புகள் போகல எப்படி நடக்குறன்றத பார்ப்போம். நீங்க நான் கூடுதலான நேரம் இதுல தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்தடுத்த ஷேப் போல எல்லாம் E சமன் BLVல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல எனக்கு நீங்க இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எப்படின்னு கேட்டா இந்த தடம் உள்ளுக்கு போக்குள்ள இந்த முன்பகுதியில ஒரு மின்னியக்க விசை தூண்டப்பட்ட அதே போல அப்படியே பேத்தி இதுல பின்பகுதி வரக்குள்ள அதுலயும் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுற இந்த பின்பகுதியில தூண்டப்பட்டதுக்கு பின்னால முன்பகுதியிலையும் தூண்டப்பட்டது ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக வரக்குள்ள இதுல விலையுள் மின்னியக்க விசை பூஜ்ஜியமாறு. இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஷேப் போல எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நான் கூடுதலா இதுலதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேவைப்பட்டா இதுலயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்டா? ரெண்டு மெத்தட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க பிடிச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு மெத்தட்டை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஆன்சருக்கு என்ன உங்களுக்கு வேணா எங்களை தார கேள்விகளுக்கு மார்க்ஸ் இந்த என்ன ஆன்சரை பிடிச்சி கேள்வி. ரைட் ரைட். ரெண்டாவது ஷேப்பை பாருங்களேன். இந்த மாதிரி முக்கோண தடம் ஒன்று காந்த புலத்துக்கு என்ட்ராயினால் எப்படி தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்தோட மாறுற அப்படின்ட்டு பார்ப்போம். ரைட்டா? தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எப்படி நேரத்தோட மாறுறன்னு பார்ப்போம் வரைப்புல. ரைட். தடம் இப்படி போக்குள்ள தடம் காந்த புலத்துக்கு கிட்ட போகும் வரைக்கும் என்ன நடக்காது, மின்னியக்க விசை தூண்டப்படாது. ஆகவே காந்த புலத்துக்கு கிட்ட போகும் வரைக்கும் மின்னியக்க விசை தூண்டப்பட்ட மின்னியக்க விசை பூஜ்ஜியம். ரைட். வைத்து இந்த தடம் காந்த புலத்துள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ள இனி இது மாதிரி என்டர் ஆகினு வைங்களேன். இந்த மாதிரி என்டர் ஆகியாச்சு. ரைட்டா? இப்ப தூண்டப்படும். எதுல தூண்டப்படும்னா நல்லா கவனிச்சுங்க. எதுல தூண்டப்படும்னால் இந்த பகுதியில தூண்டப்படும். காந்த புலத்துள்ளுக்கு பெய்திக்கிற தடத்துல இந்த பகுதியில தூண்டப்படும். ரைட்டா? இந்த பகுதியில தூண்டப்படும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த சமன்பாட்டுல. E சமன் BLV இந்த சமன்பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரைட். இந்த பகுதியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட பருமன காண்றதுக்கு இது சமன்பாடு போடக்குள்ள பிக்கு இந்த பகுதியில் இருக்கிற காந்த பாயத்தை போடலாம். விக்கு இந்த தடம் நகர்ற வேகத்தை போட்டுடலாம். ரைட்டா? இங்க இருக்கிற பிரச்சனை இந்த பகுதியில இருக்கிற இந்த பகுதியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை காண்றதுக்கு நீங்க போடக்குள்ள எல்லுக்கு என்ன போடணும் அப்படின்றதுதான் பிரச்சனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லுக்கு நீங்க போடணும் காந்த புலத்திற்கு, அதாவது இயங்குற திசைக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய கடத்தி பகுதியில நீளம் போடணும். இப்ப இந்த பக்கமா இயங்குற என்றால் இதுக்கு செங்குத்தா இருக்கிற பகுதி, அப்படி இல்லைன்னா பயன்படு நீளம் தான் போடணும்.
இந்த பகுதியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு நீங்க கோவெழுத கொள்ள எல்லுக்கு நீங்க போடணும் இந்த லென்த் தான் போடணும். இது நாங்க சொல்ற பயன்படு நீளம், ரைட்டா? இந்த எல்லுக்குரிய விலையுள் நீளம் அப்படின்னு. அவ இந்த பகுதியில தான் தூண்டப்படும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதுல தூண்டப்பட்ட பருமனுக்கு நீங்க போடக்குள்ள என்ன இதுக்குரிய பயன்படு நீளம் இந்த எல் தான் போடும், ரைட்டா? அப்படி பார்த்தா ரைட்டா இந்த முக்கோண தடம் அப்படி வந்து என்டராக ஆரம்பிச்சதுல இருந்து படிப்படியா அந்த எல் கூடின்னு வரும், ரைட்டா? உங்களுக்கு நான் சொல்றேன், ரெண்டு தான் எங்களுக்கு இருக்கிற வட்டத்தடமும் முக்கோண தடமும் போறதுதான் எங்களுக்கு வரையறதுக்கு வரேன். நான் உங்களுக்கு ஈஸியா என்ன ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றேன். முக்கோண தடம் போடும் போது நீங்க போடணும் இந்த பயன்படு நீளம் தான் போடணும். இந்த பயன்படு நீளம் என்டராக கூடும். எப்படி கூடும்னு கேட்டா சீரா கூடும். முக்கோணங்கள்ல இந்த பயன்படு நீளம் சீரா கூடும். அப்ப இங்கிருந்து காந்த புலத்தை தொடும் வரைக்கும் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0. தொட்டதுல இருந்து படிப்படியா உள்ளுக்கு என்டராக கொள்ள பி மாற போறல வி மாற போறல எல் 0 இருந்து சீரா கூடும். அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் என்ன நடக்குன்னு கேட்டால் 0 இருந்து சீராக கூடும், ரைட்டா? சீரா கூடும். அப்படியே வந்து ரைட்டா நல்லா பாத்துங்க. அப்படியே வந்து முக்கோண தடத்துல இந்த முன்பகுதி அப்படியே உள்ளுக்கு போய்த்தாச்சு. முன்பகுதி அப்படியே உள்ளுக்கு போய்த்தாச்சு. வளைஞ்ச இந்த பகுதி உள்ளுக்கு போய்த்தாச்சு. இப்ப இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு நீங்க போடக்கொள்ள நீங்க போடணும் பயன்படு நீளமா இந்த நீளத்தை போடணும். சரியா நான் சொல்றது? சரியா நான் சொல்றது? இந்த நீளத்தை தான் நீங்க பயன்படு நீளமா போடணும். இப்ப அடுத்தது போக இருக்கிறது எதுன்னு கேட்டால் முக்கோண தடத்துல பின்பகுதி போறதுக்கு இருக்கிறது, ரைட்டா? இது மொத்தத்திலையும் தூண்டப்பட்டது எங்க வலது கையை வச்சு நீங்க பாக்குறீங்க. காந்தப்புலம் இங்க கடத்தி இங்க அசைது அவை தூண்டப்பட்டது மேல் நோக்கின்ற கொள்ள இது ஃபுல்லாத்துலயும் தூண்டப்பட்டது மேல் நோக்கின திசையில் இருக்கு, ரைட்டா? இந்த ரெண்டு பகுதியிலையும் தூண்டப்பட்டது மேல் நோக்கின திசையில் இருக்கும் இ. இந்த ஈக்கு போடக்குள்ள பயன்படு நீளமா நீங்க போடணும் இந்த நீளத்தை போடணும். கிட்டத்தட்ட அடுத்தது பின்பகுதி உள்ளுக்கு போறதுக்கு இருக்கிறால் இந்த பகுதிக்குரிய பயன்படு நீளம் இந்த பின்பகுதியில நீளம் தான், ரைட்டா? அதுக்கு அடுத்த கட்டம் பின்பகுதி உள்ளுக்கு போக போகுது. பின்பகுதி உள்ளுக்கு போனால் பின்பகுதியிலையும் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். நான் சொன்னேனே ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தடத்துல சதுர தடத்துல முன்பகுதியில ஒரு மின்னியக்க விசை தூண்டப்பட்டிருக்கும். அதோட பின்பகுதி உள்ளுக்கு போனதும் பின்னுக்கும் தூண்டப்படும். முன்பகுதியில தூண்டப்பட்டதுக்கு பின்பகுதியில தூண்டப்பட்டது ஒன்று கொண்டு எதிராக இருக்கும். விலையுள் மின்னியக்க விசை தடத்துல 0 இருந்து அது மாதிரி இந்த முன்பகுதிக்கு இப்ப இங்க இருக்கிறதே என்னன்னு கேட்டா இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கிற ஒரு கடத்தி பகுதி இருக்கிற இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு நீங்க போடக்குள்ள பயன்படு நீளம் போடணும். இந்த வி ஷேப்புக்குரிய பயன்படு நீளம் இந்த எல் தான், ரைட்டா? அதோட பின்பகுதி உள்ளுக்கு போனதும் அதுலயும் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அது கையை வச்சு பாருங்க மேல் நோக்கின திசையில வரும். இதோட பருமனும் இந்த முன்னுக்கு வளைக்கப்பட்ட பகுதியில தூண்டப்பட்டதுல பருமனும் சமன். ஆனால் ஒன்று கொண்டு எதிர்ந்த கொள்ள முக்கோண தடம் ஃபுல்லா உள்ளுக்கு போனதும் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0 ஆகும். அப்ப சட்டுண்டு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை 0 ஆகும். 0 இருந்து சீரா கூடி சடுனா 0 ஆகும். தடம் காந்த புலத்துக்குள்ளுக்கு இயங்குற காலம் முழுக்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை தொடர்ந்து 0 இருக்கு. அப்படியே தடம் வெளியில வரக்கொள்ள போக்கொள்ள எந்த மாதிரி ஒரு மாற்றம் இருந்தோ அதே மாற்றம் அதே வடிவத்துல ரைட்டா மைனஸ்ல இருக்கு. அப்படியே படிப்படியா கூடி திடீர்னு 0 ஆகும், ரைட்டா? இதுதான் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்தோட மாறுறது. அவை போக்கொள்ள எப்படியோ அதே மாதிரி எக்ஸிட் ஆக்கொள்ளையும் இருக்கு. அவை இதுதான் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை. முக்கோண தடம் உள்ளுக்கு போக்குள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்தோட மாறுவதை காட்டும் வரைவு, ரைட்? ரெண்டாவது மூணாவது இந்த மாதிரி ஒரு படம் எரோமா கொண்டு மாதிரி இந்த மாதிரி ஒன்று போனேன்டா இதேதான் நல்லா யோசிச்சு பாருங்க, ரைட்டா? இது இங்கிருந்து இங்கனோக்கு வரும் வரைக்கும் 0. அது பிறகு உள்ளுக்கு படிப்படியா என்டர் ஆக கொள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை படிப்படியா கூடின்னு போகும், ரைட்டா? அப்படியே வந்து இந்த கட்டமாக கொள்ள மேக்சிமம் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்து உள்ளுக்கு போகொள்ள இந்த பின்பகுதி மொத்தத்திலையும் தூண்டப்பட கொள்ள 0 ஆகின. ஆனா இதுல என்ன டிஃபரெண்ட்னு கேட்டால் பின்பகுதி ஃபுல்லா இல்ல. இது உள்ளுக்கு என்டர் ஆக கொள்ள பின்பகுதிக்கு இவ்வளவு துண்டு தான் உள்ளுக்கு போகும், ரைட்டா? இவ்வளவு துண்டு தான் உள்ளுக்கு போகும் கொள்ள, ரைட்டா? இது ரெண்டுலையும் தூண்டப்பட்டது இதை விட சின்னது. அதனால என்ன நடக்காதுன்னு கேட்டா 0 ஆகுது, குறையும் ஆனா 0 ஆகாது. இது உள்ளுக்கு போய்த்து இந்த ஹெட் பகுதி உள்ளுக்கு போகல, ரைட்டா?
இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த முன்பகுதி மொத்தத்திலையும் தூண்டப்பட்ட ஈன்ற ஒரு மின்னியக்கு விசை இருக்கும். அது பிறகு இந்த துண்டு உள்ளுக்கு போக்கொள்ள இதுல ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். ரைட்டா? இதுல ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அதை E1 வச்சுக்கோ. இதுலயும் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும் E1. இந்த ரெண்டு E1ம் இங்கள தூண்டப்பட்ட ஈய விட என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். ரைட்டா? அதனால இது குறையும். ஆனா என்னத்துக்கு குறையாதுன்னு கேட்டா பூஜ்ஜியத்துக்கு குறையாது. அதுக்கு பிறகு இது இந்த பகுதியெல்லாம் உள்ளுக்கு போற காலம் முழுக்க பாருங்க இப்படி போய்த்து இந்த பகுதியெல்லாம் உள்ளுக்கு போற காலம் முழுக்க ரைட்டா இந்த ஈவனும் இந்த ஈவனும் இந்த ஈயும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதுலயும் தூண்டப்பட மாட்டாது. அப்ப தொடர்ந்து என்னவா இருக்குன்னு கேட்டால் அதே மின்னியக்கு விசை தொடர்ந்து கண்டினியூவா இருந்துட்டு இருக்கு. ரைட்டா? அப்படியே வந்து இந்த பின்பகுதி உள்ளுக்கு வந்த உடனே இதுல ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். அது ஈனோட். இப்ப இந்த E1ம் ஈனோட்டும் ஈயும் இந்த நீளம் பிளஸ் இந்த நீளம் பிளஸ் இந்த நீளம் இது மூணு துண்டையும் கூட்டினால்தான் இந்த மொத்த பின்பகுதி நீளத்துக்கு சமனாகும். அப்ப இதுல தூண்டப்பட்டது இதுல தூண்டப்பட்டது இதுல தூண்டப்பட்டது இது மூணையும் கூட்டினால் இந்த முன்பகுதியில தூண்டப்பட்டதுக்கு ஈக்குவல் ஆகும். இப்பதான் என்னவாகும் கேட்டால் பூஜ்ஜியமாகும். ரைட்டா? இப்பதான் என்னவாகும்? பூஜ்ஜியமாகும். விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப என்டர் ஆகுல எப்படி என்றால் எக்ஸிட் ஆகுலையும் காந்த புலத்துக்குள்ள இருக்கிற காலம் முழுக்க மாறாம இருந்துட்டு அதே போல எக்ஸிட் ஆகுல அப்படியே போயிட்டு ரைட்டா? இதே மாதிரி ஒன்று கீழே வரும். ரைட்டா? இதே மாதிரி ஒன்று கீழே வரும். இது அம்புக்குறி ஒன்று உள்ளுக்கு போக்குள்ள என்ன நடக்கிறது. இதே மாதிரி வட்ட தடம் ஒன்று உள்ளுக்கு போக ஆரம்பிக்க கொள்ள என்ன நடக்கிறேன்னு இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கிறேன்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி வட்டத்தடம் காந்த புலத்துக்கு கிட்ட வரும் வரைக்கும் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்னவா இருக்கும்னு கேட்டால் பூஜ்ஜியமா இருக்கும். தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். ரைட்டா? தூண்டப்பட்ட மின்னியக்க விசை பூஜ்ஜியமா இருக்கு. இதுல இந்த முன்பகுதி இந்த மாதிரி உள்ளுக்கு போனதும் ஆனா அந்த முக்கோண தடத்துல பேசுற மாதிரியே தான் இதுல தூண்டப்படும் மின்னியக்க விசை. இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு நீங்க போடக்குள்ள பிய போட்டுருவாங்க பிய போட்டுருவாங்க. ஆனா எல்லுக்கு போடக்குள்ள நீங்க போடணும் இந்த பயன்படு நீளம் இந்த எல் தான் போடணும். இதுல தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு போடக்குள்ள இந்த எல் தான் போடணும். அப்படி பார்க்க கொள்ள இந்த தடம் காந்த புலத்துக்குள்ளுக்கு என்டர் ஆக கொள்ள படிப்படியா அந்த பயன்படு நீளம் என்ன நடந்துட்டு வரும்? கூடிட்டு வரும். ஆனா முக்கோணத்துல வட்டத்துல சீரா கூட்டல இந்த இதுக்கு சேப்புக்கு இந்த வடிவத்துக்கு ஏத்த மாதிரியே தான் கூடும். அவ இங்கிருந்து பூஜ்ஜியத்துல இருந்து அந்த எல் கூடுற என்றால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையும் அதே மாதிரி கூடும். ரைட்டா? அதே மாதிரி கூடும். கூடி இதே மாதிரிதான் கூடுமா? நீங்க இது எப்படி யோசிக்கிற இது எப்படி விளங்கிக்கிறேன்னு நீங்க சும்மா தடமாறிக்க தேவையில்ல. வட்டத்துல இப்படி இருக்கு முக்கோணத்துல அப்படி இருக்கு. இது ரெண்டும் தான் என்ன உங்களுக்கு கம்ப்ளிகேட் ஆகுறேன்டா வரப்போற சுற்றுக்கள் அதாவது தடங்கள். அது வட்டத்துல இதே மாதிரி இருக்கும். வட்டத்துல ஷேப் மாதிரியே தான் இருக்கு. கூடிட்டு வரும். நல்லா பாருங்க. அவை பூஜ்ஜியத்திலிருந்து பயன்படு நீளம் படிப்படியா கூடின்னு வந்து விட்டம் வரும் வரைக்கும் கூடும். அதுக்கு பிறகும் இந்த தடம் உள்ளுக்கு போகல அந்த பயன்படு நீளம் படிப்படியா குறைஞ்சின்னு போகும். அப்ப பயன்படு நீளம் படிப்படியா குறையிறால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை குறைஞ்சின்னு வரும். ஆகவே தடம் அப்படியே போய்த்து காந்த புலத்துள்ளுக்கு போகல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை கூடி குறையும். அப்ப என்டர் ஆகுல அப்படி என்றால் எக்ஸிட் ஆகுல இதே மாதிரி இருக்கும். காந்த புலத்துள்ளுக்கு இயங்குற காலம் முழுக்க மாறாம இருந்துட்டு அதே போல எக்ஸிட் ஆகுல அதே மாதிரி இப்படி ஒன்று வரும். ரைட்டா? அவை என்டர் ஆகுல எப்படி என்றால் எக்ஸிட் ஆகுல எப்படி நீங்க எப்படி சொல்லி ட்ரை பண்ணி என்டர் ஆகுல எப்படின்றத வரைஞ்சிட்டால் எக்ஸிட் ஆகுல எப்படின்றது நீங்க யோசிக்க தேவையில்ல. அதே மாதிரி மைனஸ்ல ஒன்று வரைஞ்சா சரி. ரைட். ஆகவே நாங்க இப்ப ரெண்டாவது கேஸும் பார்க்கிறேன். எப்படின்னு கேட்டால் கிராஃப் கேள்வி தடம் காந்த புலத்துக்கு பெய்த்து வெளியில வரக்குள்ள எப்படி மின்னியக்க விசை தூண்டப்படும் அப்படின்ற பகுதி. ரைட்டா? அதுலயும் ஆகவே ஒரு சில உதாரணங்களும் நாங்க பார்த்தாச்சு. ரைட். இதுல அடுத்த கடைசி பகுதி என்னன்னு கேட்டால் என்ன டைனமோ ஒன்றுல அதாவது காந்த புலத்துக்குள்ள தடம் இருக்கி அப்படின்டா ஃப்ரேம் ஒன்று வச்சு கோயிலை சுத்த கொள்ள தடங்கள் உருவாகும். இந்த தடத்துல அதாவது தடத்தை சுத்த வைக்கும் போது அதுல மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். வோல்டேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். டைனமோல எப்படி மின்னியக்க விசை தூண்டப்படுற அந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட பருமன் என்ன அப்படின்றது அதுகளை தான் நாங்க இப்ப அடுத்தது பார்க்கிறேன். ரைட். இப்ப டைனமோ ஒன்றுல ஒரு தடம் நான் காட்டிக்கிறேன். ஒரு தடம்டா ஒரு தளத்துல இருக்கிற தடம் ஒன்று காட்டிக்கிறேன். இந்த தடத்துல
காந்தம் இருக்கிற இங்கல என் இங்கல எஸ் இருக்கிறேன்னா இங்கிருந்து அங்கலைக்கு காந்த விசை கோடுகள் இருக்கிற நான் இப்ப இருக்கிற வரைஞ்சிக்கிற மாதிரிக்கு எப்படின்னு கேட்டால் காந்த விசை கோடுகள் தடத்துக்கு சமாந்தரமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல வரைஞ்சிக்கிறேன். இந்த தடம் ஒரு கோண வேகத்தோட சுத்துது, டைனமோ தானே, சுத்த வச்சு மின்னியக்க விசையை உருவாக்குறேன். அப்ப நாங்க இப்ப பார்க்க போற சுத்த கொள்ள எப்படி மின்னியக்க விசை வாரேன், ரைட்டா? இப்ப தடம்டா உங்களுக்கு விளங்கலன்னா இப்படி பார்த்து இப்படி நினைச்சுக்கோங்க. இப்படி ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்து நான் கம்பி எடுத்து இப்படி சுத்தினு வைங்களேன், ரைட்டா? இப்படி சுத்தினால் இது இப்படி ஒரு சுத்தினால் ஒரு தடம். அப்ப இது மாதிரி நிறைய சுத்தினால், ரைட்டா, இந்த மாதிரி நிறைய சுத்தினால் என் எண்ணிக்கையான சுத்தினா இங்க என் எண்ணிக்கையான தடங்கள் இருக்கிறேன் எனக்கு. அதே மாதிரி இப்படி சுத்தவும் இல்லை, ரைட்டா? இப்படி சுத்தவும் இல்லை. இப்படி இப்ப இங்க இன்னும் என் எண்ணிக்கையான தடங்கள் வேற வேற தளத்துல இந்த மாதிரி எனக்கு இந்த சிலிண்டரை சுத்தி நிறைய கம்பிகள் சுத்தலாம், ரைட்டா? அதாவது காவலி கோட்டிங் உண்டு, அதாவது காவலி திரவியம் உண்ட ஒயில் உண்டு கிரீஸ் மாதிரி என்ன சரி அப்ளை பண்ணி கம்பிக்கு மேல கம்பி இந்த மாதிரி சுத்தலாம். இதுக்கு நான் சொல்றேன் என்ன, கோயில் சுத்துறேன். இந்த மாதிரி சுத்தினால் ஒரு தளத்துல இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரும். அதுல ஒரு தளத்துல இருக்கிற தடம் செட் ஒன்று தான் நான் இது வரைஞ்சிக்கிறேன், ரைட்டா? எங்களுக்கு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு தடம் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த தடம் எப்படி இருக்கிற இது கட்டாயம் சும்மா இல்லை, ஏதாவது ஒரு என்ன ஒரு உருளை ஒன்றுலதான் சுத்திக்கிறேன். இதை நான் இப்ப சுழல வைக்கும் போது இதுல மின்னியக்க விசை தூண்டப்பட்டு அதை நான் வெளியில எடுக்க போறேன். அது அந்த மின்னோட்டத்தை, அந்த மின்னியக்க விசையால வர மின்னோட்டத்தை சுற்றுக்கு எடுக்க போறேன். அந்த வெளிச்சுற்று தான் இது. இது சுழல்றதால இது சுழல கொள்ள இந்த வயர் என்ன நடக்க பின்னப்படாது, என்ன முறுக்குப்படப்படாதுன்றதுக்காக வேண்டி நழுவல் வளையம் வச்சுக்கிறேன். இந்த ஆர்எஸ் பகுதி இந்த நழுவல் வளையம் மேல இருக்குது. இது சுழலும் போது இது அப்படியே இதை தொட்டுண்டு சுத்தும். அதே மாதிரி பிக்யூ பகுதி வளையம் நழுவல் வளையம் பீல கனெக்ட் ஆகிக்கிற இது ரொட்டேட் ஆக கொள்ள இது இப்படி இதுல தொட்டுண்டு சுத்தும். அதனால எனக்கு வெளிச்சுற்றுக்கு கரண்ட் எடுக்கலாம், என்ன நடக்காம முறுக்குப்படாம. அந்த மாதிரி ஒரு செட்டப் உண்டு, ரைட்? நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கிற காந்த புலம் பி, இது சுத்துறதா நான் வச்சுக்கிறது. இப்படி வச்சு இப்படி சுத்துற மாதிரி காட்டிக்கிறேன். இப்படி சுத்துறேன்றால் இந்த பகுதியில தொடலி வேகம் கீழ் நோக்கின திசையில் இருக்கு. இந்த பகுதியில தொடலி வேகம் கீழ் நோக்கின திசையில் இருக்கு. இந்த பகுதியில தொடலி வேகம் மேல் நோக்கின திசையில் இருக்கு, ரைட்டா? அவை ஆர்எஸ் பகுதி கீழ் நோக்கி எங்கும், பிக்யூ பகுதி மேல் நோக்கி எங்கும் இப்படி சுழலும் போது அதோட கோண வேகம் ஒமேகாவாக இருந்தா, ரைட்டா? இதுல அகலம் பின்னு வச்சுக்கோ, ரைட்டா? இந்த தடத்தின் அகலம் பி, இந்த தடத்தின் நீளம் ஏ அப்படின்னு வச்சுக்கோ. இந்த தடத்தின் நீளம் ஏ அப்படின்னு வச்சுக்கோ, ரைட்? இப்ப நினைச்சு பாருங்க, ரைட்டா? மின்காந்த தூண்டல்ல யோசிச்சு பாருங்க. மின்காந்த தூண்டல்ல இந்த சந்தர்ப்பத்துல இந்த கணத்துல இந்த படம் வரைஞ்சிக்கிற கணத்துல இந்த பிக்யூ பகுதியில வேகம் மேல் நோக்கி காந்த விசை கூறுகளை வெட்டி கொண்டு அசைது அவை இந்த பிக்யூ பகுதியில மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். பாருங்க, காந்த விசை கோடுகள் இப்படி இருக்குது, இந்த பக்கமா இருக்குது, இந்த பகுதி மேல எழும்ப போகுது, அப்ப வெட்டிண்டு எழும்ப போகுது. அப்ப இதுல மின்னியக்க விசை தூண்டப்படும், இந்த பகுதியிலையும் தூண்டப்படும். அந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட பருமன் இதுல பருமனுக்கான கோவையை போடுவோம். அதுக்கு முதல் திசையை போடுவோமே. திசையை போட்டால் நல்லா யோசிச்சு போடுங்க. வலது கை, ரைட்டா? காந்தப்புலம் 3Dல யோசிங்க. 3Dல வரைஞ்சிக்கிறேன். காந்தப்புலம் இங்கே அவை கடத்தி மேல் நோக்கி இயங்குது. அவை தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மேல் நோக்கின திசையில் இருக்கு. மேல் நோக்கி என்றால் P to Q. நல்லா கையை வச்சு பாருங்க. இந்த டிரெக்ஷன்ல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை இருக்கு. இதே இதுல எங்க இருக்கும்னு கேட்டால் எங்க ஆர்ல இருந்து எஸ்க்கு இருக்கு. கையை வச்சு பாருங்க. வலது கை 3Dல இங்க காந்தப்புலம் கடத்தி கீழ் நோக்கி அசைது அவை தூண்டப்பட்ட மின்னியக்க விசை வெளிநோக்கி. அப்ப ஆர்ல இருந்து எஸ்க்கு அதுல பருமனும் இ, ரைட்டா? இந்த பருமனுக்கான கோவை தூண்டப்பட்ட மின்னியக்க விசையில பருமனுக்கான கோவை இ சமன் பி எல் வியில், ரைட்டா? இ சமன் காந்தப்பாய் அடர்த்தி பி, எல் வந்து இதுல நீளம் ஏ, ரைட்டா? இது மாதிரி இங்க ஒன்றில்ல 2 3 4 என்று என் எண்ணிக்கையான தடங்கள் இருந்தா இங்க இருக்கிற ஏ மாதிரி எத்தனைன்னு கேட்டால் கேபிட்டல் என், ஏ இன்டு என். வேகம் வி, தொடலி வேகம் வி,
ரைட்டா, தொடலி வேகம் v. அப்ப BAN vன்றதுதான் இதுல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. அதே மாதிரி இதுல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையும் அதே கோவைதான். ரைட்டா, அதே கோவைதான். இந்த தடத்துல பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல இவரும் வலஞ்சுழின்ற கொள்ள இந்த சுற்றுல இப்படித்தானே சுற்று கம்ப்ளீட் ஆகுற பாருங்க. இந்த சுற்றுலைக்கிற மொத்த மின்னியக்க விசை அப்படின்றது மொத்த மின்னியக்க விசை மொத்த மின்னியக்க விசை சமன் 2E. ரைட்டா, ஆகவே 2 இன்டு க்கு பதிலா போடலாம் BAN, விக்கு பதிலா போடலாம் இதுல கோண வேகம் ஒமேகா, இதுல அகலம் b என்றால் ஆரை b/2. அவே ஆரை b/2 இருந்தா இதுல தொடலி வேகம் vன்றது r ஒமேகா. அப்ப விக்கு பதிலா உங்களுக்கு போடையில b/2 இன்டு ஒமேகான்னு போடலாம். இந்த 2வையும் கட் பண்ணினால் இப்படி வரும் b a இன்டு b n ஒமேகான்னு வரும். a இன்டு b என்றது நீளம் தர அகலம். அது எதை தரும் கேட்டால் இந்த தடத்தின் பரப்பை தரும். ஆகவே சமன்பாடு வரும் BAN ஒமேகான்னு வரும். இதுதான் தூண்டப்பட்ட மொத்த மின்னியக்க விசை. இதை E நோட்னு வச்சுக்கோம், இது E நோட், அப்ப இது E நோட். அப்ப மொத்த மின்னியக்க விசை ஈன்றது BAN ஒமேகா. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ரைட்டா, டைனமோட தளம், ரைட்டா, டைனமோட தடத்தின் தளம் காந்த புலத்துக்கு சமாந்தரமாக இருக்கும் கணத்துல தூண்டப்பட்ட மொத்த மின்னியக்க விசை BAN ஒமேகாவினால் தரப்படும். ரைட்டா, BAN ஒமேகாவினால் தரப்படும். இப்ப இத இங்கிருந்து பாக்குற ஒரு ஆளுக்கு இந்த கணத்துல இங்கிருந்து ஒரு ஆள் கண்ணை வச்சு பார்த்தால் எப்படி இருக்கும்னு நான் இங்க வரைஞ்சா உங்களுக்கு விளங்கும். ஏன்னா அதை அழுத்தி சொல்றேன், ஏன் நோட் பண்ணி சொல்றேன். என்ன நான் அடுத்தது பார்க்க போறதுக்கு இது உங்களுக்கு நல்லா தெளிவா விளங்கி இருக்கும். நீங்க அங்கேருந்து பார்க்க கொள்ள மேலேருந்து பார்க்கல QR தான் உங்களுக்கு விளங்கும். அந்த ஃப்ரேம்ட QR தான் விளங்கும். Qவும் R, ரைட்டா, Qவும் R தான் விளங்கும். மேலேருந்து பார்க்கல இந்த Qவும் R பாயிண்ட் தான் விளங்கும். ரைட்டா, QR பாயிண்ட் விளங்கும். இதுல மேலேருந்து பார்க்க கொள்ள நீங்க இது இதுல தொடலி வேகம் இங்கேயும் இதுல தொடலி வேகம் இங்கேயும் மாதிரி இருக்கு. ரைட்டா, காந்த விசை கோடுகள்னு நான் ஒரு லைன் ஒரு லேயர் தானே வரைஞ்சுக்கிறேன். இது மாதிரி இப்ப இங்கல என் காந்தத்துல என் இங்கல எஸ் என்றால் இங்கிருந்து நிறைய காந்த விசை கோடுகள் இருக்கும். ஒரு தளத்துல இருக்கிறதான் வரைஞ்சிக்கிறேன். ரைட்டா, மேல இருந்து பார்க்கல எல்லா தளமும் உங்களுக்கு எல்லா தளத்துல இருக்கிற விளங்குறேன்டா காந்த விசை கோடுகள் இப்படி இருக்கு. ரைட்டா, நீங்க டொப் வியூ பார்த்தண்டால் காந்த விசை கோடுகள் இங்கிருந்து இங்க QR காந்த புலத்துக்கு சமாந்தரம். அதாவது தடத்தின் தளம் காந்த புலத்துக்கு சமாந்தரம். தொடலி வேகம் இப்படி, இதர தொடலி வேகம் என்ன, இதர தொடலி வேகம் கீழ் நோக்கி, இதர தொடலி வேகம் மேல் நோக்கி. தடத்தின் தளம் காந்த புலத்துக்கு சமாந்தரமா இருக்கும். இந்த நேரம் இதுல தூண்டப்பட்ட மொத்த மின்னியக்க விசைக்கான கோவை BAN ஒமேகா. நல்லா ஞாபகம். ரைட்டா, BAN ஒமேகா. ரைட், இப்ப நான் பார்க்க போறது அடுத்தது என்னன்னு கேட்டா, நான் இந்த தடம் இப்படியே இல்லாம இப்படியே இருக்காது, தொடர்ந்து இருக்காது, சுத்துறதே இப்படி இருந்து கொஞ்சம் திரும்பிட்டேன்டா. ரைட்டா, கொஞ்சம் திரும்பிட்டேன்டா, இங்கே வச்சே நான் வரைகிறேன். ரைட்டா, இங்கே வச்சே வரைகிறேன். கொஞ்சம் திரும்பிட்டேன்டா, இப்படி வரைவோமே. இது இப்படி கொஞ்சம் டேர்ன் ஆயிட்டேன்னு வைங்களேன். இப்படியே டேர்ன் ஆயிட்டேன்டா இங்க அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுல காட்டக்குள்ளதான் நல்லா விளங்கு டேர்ன் ஆகுறது. இப்ப தொடர்ந்து சமாந்தரமா இருக்காதே காந்தப்புலத்தோட இப்படி ஒரு டீட்டா கோணம், இந்த மாதிரி டீட்டா இல்ல ஒரு குறித்த கோணம் இப்படி திரும்பினேன்னு வைங்களேன். திரும்பினத்தை நான் வரைகிறேன். நீங்க நல்லா பாருங்க. இப்ப திரும்பிட்டேன்டா,
இப்படி இருக்கும். இப்ப தொடலி வேகம் இப்படி இருக்கும், இதுல தொடலி வேகம் இப்படி இருக்கும். இப்ப இதோட நான் ஒரு இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு இதை நான் டீட்டான்னு போட்டேன்னு வைங்களேன். இதை நான் டீட்டான்னு போட்டிக்கிறேன். நான் காந்த புலத்தோட ஆக்குற கோணம் போடல, இந்த வேகத்தோட காந்த புலம் ஆக்குற கோணம் டீட்டான்னு போட்டிக்கிறேன். தடம் டீட்டா கோணம் திரும்பின சந்தர்ப்பம் இல்ல, நான் போட்டிக்கிற டீட்டா எங்கன்னு பாருங்களேன், இந்த டீட்டா போட்டிக்கிறேன். ரைட்டா, இங்கனே டீட்டா போட்டிக்கிறேன். இது அப்படி டேர்ன் ஆகிக்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்கும் இந்த கோவை எடுத்து பார்ப்போம். இந்த கோவை அதான் நான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சமாந்தரமாயிக்கக்குள்ளதான் இந்த கோவை. அப்படியே டீட்டா கோணம் திரும்பின நேரம், டீட்டா கோணம் திரும்பின நேரம், ரைட், காந்தப்பாய் அடர்த்தி இது, ரைட்டா, பி, காந்தப்பாய் அடர்த்தி பி, காந்தப்பாய் அடர்த்தி பி, காந்த புலத்தோட இந்த வேகத்துக்கு சமாந்தரமா நான் வரைஞ்ச கோடு ஆக்குற கோணம் தான் டீட்டா. ரைட்டா, இப்ப இதுல தொழிற்படுற மொத்த மின்னியக்க விசை ஈன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போடணும், இங்க பாருங்களேன், இப்ப நான் அழிச்சிட்டேனே, உங்களுக்கு ஒன்னாவது இருந்த நேரம் ஞாபகம் இருக்கும். தடத்தின் தளத்துக்கு சமாந்தரமான காந்த புலம் தான் நாங்க போட்டேன் பி. ஆனா இப்ப காந்த புலம் இப்படி இருக்கிற, ரைட்டா, இந்த காந்த புலத்தை ரெண்டு கூறா பிரிக்கலும். பாருங்களேன், இதான் தடத்தின் தளம், இது இது கியூ, இது ஆர். ரைட்டா, இவரை எனக்கு இதுதானே காந்தப்பாய அடர்த்தி, இதை ரெண்டு கூறா பிரிக்கலும். ஒன்று தடத்திற்கு சமாந்தரம், தடத்திற்கு சமாந்தரமான கூறு, அது பி சைன் தீட்டா. ரைட்டா, பி சைன் தீட்டா. என்ன போட்டுறேனே, பி சைன் தீட்டா. இது இது பி, இது தீட்டா. அப்ப பி சைன் தீட்டா. இது இந்த கூறு பி கொஸ் தீட்டா. இப்ப தடத்திற்கு நீங்க ஒன்னாவது வீடியோ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். நாங்க இந்த கோவை போடக்கொள்ள இந்த பி நாங்க போட்டது தடத்திற்கு சமாந்தரமான காந்தப்பாய அடர்த்தியோட கூறு தான் பி போட்டேன். அப்ப இங்க நான் எடுத்துக்கிறதுல பி சைன் தீட்டா தடத்திற்கு சமாந்தரமான கூறு, பி கொஸ் தீட்டா தடத்திற்கு செங்குத்தான கூறு. இப்ப இதுல தூண்டப்பட்ட மொத்த மின்னியக்க விசைக்கு நான் கோவை எழுத கொள்ள பி கொஸ் தீட்டா தேவைப்படுறா, பி சைன் தீட்டா தேவைப்படுறான்னு கேட்டால் பி சைன் தீட்டா தான் தேவைப்படுறேன். அப்ப என்ன இந்த கோவையில வரப்போறது என்னன்னு கேட்டால் பி இல்ல, பி சைன் தீட்டா இன்டு ஏ என் ஒமேகா. ரைட்டா, இ சமான் பி ஏ என் ஒமேகா சைன் தீட்டான்னு வரும். பி ஏ என் ஒமேகா சைன் தீட்டான்னு வரும். ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. சமாந்தரமா இருக்கும் போது தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கான கோவை பிஏஎன் ஒமேகா. ரைட்டா, காந்த புலத்தோட குறித்த கோணம் திரும்பி இருக்க கொள்ள நான் போட்டிக்கிற கோணத்தை பாருங்க, அந்த கோணத்தின் படி என்ன தூண்டப்பட்ட மின்னியக்க விசை பிஏஎன் ஒமேகா சைன் தீட்டான்னு வரும். ரைட்டா, பிஏஎன் ஒமேகா சைன் தீட்டான்னு வரும். ரைட்டா, சைன் தீட்டான்னு வரும். ரைட், இந்த கோவை எப்ப போட்டுற, இந்த கோவை எப்ப போட்டுறன்னு தெளிவா விளங்கி வச்சுக்கோங்க. அவே இந்த கோவையில ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இன்னொரு அப்படி அதோடய சேர்ந்தாப்புல இந்த பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, இதுல கேஸ் என்னன்னு கேட்டா இந்த தடம் சுத்த சுத்த காந்தப்புலம் பிக்ஸா இருக்கிறதே காரணம், பிக்ஸா இருக்கிறதாலதான் இந்த சைன் தீட்டா பார்ட் வரும். ரைட்டா, எங்களுக்கு இதே பகுதியில பின் மின்னியக்க விசைன்னு ஒன்று பேசுறேன். அது எங்க வாரன்னு கேட்டா டைனமோல வாரது இல்லை, மின் மோட்டர்ல சுத்த கொள்ள அதுல ஒரு மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படுற. இப்ப தடம் காந்த புலத்துல சுத்தினால் மின்னியக்க விசை தூண்டப்படுறேன், பிஏஎன் ஒமேகா சைன் தீட்டா சமாந்தரமா இருந்தா பிஏஎன் ஒமேகாண்டு வாரு. அப்ப இது டைனமோ அதுக்குண்டே தான் என்ன செய்யற என்னன்னு கேட்டா அது சுழலும் போது அதுல மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படுறதுக்காக வேண்டி செய்யறது. ரைட்டா, ஆனா இதே வேளை மோட்டருக்குள்ள நாங்க கரண்ட்டை கொடுத்து சுத்த வைக்கக்குள்ள மோட்டர்லையும் தடம் காந்த புலத்தை வெட்டின்னு சுத்துற, அதுலயும் மின்னியக்க விசை தூண்டப்படும். அதுக்கு நாங்க சொல்ற பின் மின்னியக்க விசை. ஏன் பேர் சொல்ற பின் மின்னியக்க விசைன்னு கேட்டா அது நாங்க மோட்டரை சுத்துறதுக்கு கொடுக்குற சப்ளை பண்ற வோல்டேஜுக்கு ஒப்போசிட்டா இருக்கும் அந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசை. அந்த மின்னியக்க விசைக்கும் நாங்க எந்த கோவை போடுறோம்னு கேட்டா அந்த பின் மின்னியக்க விசைக்கும் இதே கோவை தான் போடுறேன், பிஏஎன் ஒமேகா அப்படின்றதுதான் போடுறேன். சைன் தீட்டா பார்ட் போடுறல. ஏன்னு கேட்டா மின் மோட்டர்ல
ஆரை காந்தப்புலம் இருக்கிற ஏன் ஆரை காந்தப்புலம் இருக்கிறன்றால் உங்களுக்கு என்ன என்னன்னு தெரியுமா? என்னன்னு அதை எடுத்துக்கணும்னு கேட்டா, தடம் எங்க திரும்பி நின்றாலும் அதுக்கு சமாந்தரமான காந்தப்புலம் இருக்கு. ரைட்டா? ஒரு கோணம் ஒன்று அமைக்காது. இந்த மாதிரி தடம் திரும்ப திரும்ப காந்த காந்தப்புலம் திரும்பல் என்றால் கோணத்தை அமைக்கும். ரைட்டா? தடத்தோட காந்தப்புலம் கோணத்தை அமைக்கும். அப்ப சைன் தீட்டாவோ கொஸ்டீட்டாவோ வரப்பாக்கும். ஆனால் மோட்டர்ல ஆரை காந்தப்புலம் இருக்கிறதால தடம் எங்க திரும்பி நின்றாலும் அதுக்கு சமாந்தரமான காந்தப்புலம் இருக்கிறதால அங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை பின் மின்னியக்க விசைக்கு நீங்க கோவெழுத கொள்ள சைன் தீட்டா கொஸ்டீட்டா ஒன்றும் போட தேவையில்லை. உங்களுக்கு என்ன பின் மின்னியக்க விசைக்கான கோவை என்னன்னு கேட்டால் BAN ஒமேகாவே போடலாம். ரைட்டா? BAN ஒமேகாவே போடலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும்ட்டு. ரைட். அதுக்கு பின்னால இப்ப இதுல தூண்டப்பட்ட டைனமோல தூண்டப்பட்டது ஆடல் ஓட்டம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இங்கே வச்சு காட்டலும் எப்படின்னு கேட்டா, எப்படி ஒரு குறித்த டைனமோக்கு காந்தம் ஒன்று இருக்குமே, டைனமோக்குள்ள காந்தம் ஒன்று இருக்குமே, அப்ப காந்தப்பாய் அடர்த்தி மாறுறல்ல, பரப்பு தடத்தின் பரப்பு மாறுறல்ல, ஏன் சுத்திக்கிற கோயில்ட நம்பர் மாறுறல்ல, ஒரு மாறா கோண வேகத்தோட சுத்தினால் ஈட வேல்யூ சைன் தீட்டாவோட மாறும். அப்ப நாங்க சுத்த இந்த டீட்டா 0 இருந்து 360 பேத்து மறு 0 இருந்து 360 அப்படின்னு மாறிட்டு இருக்கிறால் சைன் தீட்டாட வேல்யூக்கு ஏத்த மாதிரி மின்னியக்க விசை மாறும். அப்ப சைன் வலை மாதிரி தான் ஈட வலை இருக்கும். அப்ப சைன் வலை சைனோசோய்டல். ரைட்டா? அவை சைன் கிராஃப் மாதிரி இருக்கிறதால ஈட வரைப்பும் என்ன அதே மாதிரி வரும். அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் எப்படின்னு கேட்டால் என்ன இப்படி இருக்கும். ஈட வேல்யூவும் இப்படி இருக்கும். அதை வச்சுதான் நாங்க சொல்ற டைனமோல தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஆடல் ஓட்டம் அப்படின்னு. ரைட்? ஆடல் ஓட்டம். அப்ப டைனமோல தூண்டப்பட்ட ஆடல் ஓட்டம் அப்படின்றத நீங்க இதை வச்சு நீங்க யோசிச்சு உங்களுக்கும் நீங்க என்ன நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஆடல் ஓட்டமான்னு. இப்ப உதாரணத்துக்கு இப்படி இருக்க கொள்ள இப்ப இதுல தூண்டப்பட்டு இப்ப இதுல மின்னோட்டம் ஓடினே இங்க செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இதால வந்து நழுவல் வளையம் ஏக்கு வந்து ஏஆல இங்கலைக்கு போய்த்து இப்படி போய்த்து ஆறுக்குள்ளால இங்கலைக்கு போய்த்து இந்த நழுவல் வளையத்துக்கு வந்து இதால இப்படி போய்த்து இப்படி போய்த்து இங்கு போகும். ரைட்டா? இப்படி போய்த்து இங்கு போகும். ஏழும்னா இன்னொரு படம் நான் வரையல, இதுலயே நான் காட்டுறேன். இது சுத்தி அப்படியே சுத்தி இங்கலைக்கு வந்தா நல்லா பாத்துக்கோ. இப்ப நான் இத ரெட் கலரால காட்டுறேனே, ரெட் கலரால இல்லாட்டி பிளாக் கலரால காட்டுறேனே, இப்படி ஒரு சுத்தி வந்துட்டால் இங்க எஸ் இருக்கிற இடத்துக்கு யாரு வந்திருக்குன்னு கேட்டால் பி வந்திருக்கும். பி இருக்கிற இடத்துக்கு யாரு பைத்திக்கும்? எஸ் பைத்திக்கும். கியூ அப்படியே சுத்தி ஒரு 150 பாகை கூட சுத்தினால் இங்க நோக்கு கியூ வந்திருக்கும், இங்க நோக்கு யாரு பைத்திக்கும்? ஆர் பைத்திக்கும். இப்போ நீங்க கைய வச்சு பாருங்க. இப்ப புதிய கியூ பில ஆரம்பத்துலதான் ஆர்எஸ். இப்ப கியூபியில தூண்டப்பட்ட மின்னியக்க விசையோட டிரெக்ஷன் சேம், இதே டிரெக்ஷன் தான். ரைட்டா? இங்க வந்திருக்கிற புதிய ஆர்எஸ்ல தூண்டப்பட்ட டிரெக்ஷன் கையை வச்சு பாருங்க, நீங்க வலது கையை வச்சு பாருங்க, அதுலயும் இதே டிரெக்ஷன் தான். அப்ப உங்களுக்கு நினைக்கும் ஆடல் ஓட்டம்னா திசை மாறி இருக்கணுமே. இப்ப இது நான் சொல்ற மாதிரி 150 பாகை கூட டேர்ன் ஆகினதுக்கு பின்னாலையும் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை மாறாத மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா உண்மையா மாறி இருக்கிறேன். இங்க இருக்க கொள்ள பிக்யூவை பொறுத்த வரையில பியில இருந்து கியூக்கு தூண்டப்பட்ட. ரைட்டா? அப்படியே டேர்ன் ஆகி இங்கலைக்கு வந்தால் எங்கிருந்து எங்க கியூல இருந்து பிக்கு தூண்டப்பட்டிக்கு. விளங்கிச்சா? இங்க இருக்க கொள்ள இந்த கிரீன் கலரை பாருங்க, பியில இருந்து கியூக்கு தான் மின்னியக்க விசை தூண்டப்பட்ட. இது 150 பாகை கூட திரும்பி இங்கல வரக்கொள்ள ரைட்டா, இங்க கியூ இங்க பி தூண்டப்பட்டது கியூல இருந்து பிக்கு, இங்க இந்த பியில இருந்து கியூக்கு, அங்க இங்க கியூல இருந்து பிக்கு. அவே நீங்க என்ன இன்னொரு படத்தை ஒரு 150 பாகை கூட டேர்ன் ஆயினது பின்னால வரைஞ்சி பாருங்க. ரைட்டா? இந்த PQ பகுதியில முதல்ல பியில இருந்து கியூக்கு தூண்டப்பட்டது, இங்க வரக்குள்ள கியூல இருந்து பிக்கு என்றால் திசை மாறிதான் இருக்கு. ஆகவே கன்ஃபார்மா டைனமோன்ல தூண்டப்பட்டது ஆடல் ஓட்டம் தான். ரைட்டா? இந்த ஆடல் ஓட்டத்தை நேரோட்டமா மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யறோம் கேட்டா, அதாவது திசை மாறி ஓடுறத இல்லாமக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த நழுவல் வளையத்தை 2 நழுவல் வளையத்தை ஓரமாக்கிட்டு பிளந்த நழுவல் வளையம் ஒன்று போட்டோம். ரைட்டா? ஒரே நழுவல் வளையம் இது மாதிரி நழுவல் வளையம் உண்டு, நடுவால பிளந்தது.
இப்படி போட்டுறேன். ரைட்டா? இப்ப நீங்க நான் சொன்னதுல வச்சு கொஞ்சம் நீங்க ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. இப்ப இப்படி வச்சேன்டா ரைட்டா, ஒருக்கா நான் உங்களுக்கு காட்டின இது ஆடல் ஓட்டம் தான் பாரு. இது டேர்ன் ஆகக்குள்ள திசை மாறினதை உங்களுக்கு நான் காட்டின ஆடல் ஓட்டம். அந்த ஆடல் ஓட்டத்தை நீங்க ஆறுல நீங்க செக் பண்ணி பார்த்திருந்தால் ஆறுல ஒரு டைம் இங்கலைக்கின்றால் இன்னொரு டைம் இங்கலைக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி பிளந்த நழுவல் வளையம் போட்டால் இதுல வார ஆடல் ஓட்டத்தை என்ன செய்யலாம் கேட்டால் நேரோட்டமா மாத்தலாம். இப்படி டேர்ன் ஆகக்குள்ள இந்த PQ பகுதியில தூண்டுறதுட திசை மாறின என்றாலும் ஆறு கூடான மின்னோட்டத்தோட திசை மாறாது. அப்ப இந்த பாயிண்டையும் ஞாபகம் வச்சுங்க. டைனமோல தூண்டப்பட்ட மின்னியக்க விசையிட பருமன் E சமன் BAN ஒமேகா. அது ஒரு குறித்த கோணம் திரும்பிக்கொள்ள BAN ஒமேகா சைன் தீட்டா. தீட்டா எங்கினுக்கு வரக்குள்ள இந்த சைன் தீட்டா வந்ததை பார்த்துக்கோங்க. ஏண்டா சில நேரம் இந்த தீட்டாவை இங்கினையோட ஆக்குற கோணம் மாதிரி நாங்க போட்டென்றால் கொஸ்கூறு வரும். ரைட்டா, கொஸ் தீட்டாண்டு வரும். அதனால கொஸ்ஸா சைன் ஆண்டு சும்மா பாடமாக்கி வச்சுக்க வேணாம். சைன் கூறு தான் வார கொஸ்கூறு தான் வாரன்னு நினைச்சுக்க வேணாம். நான் போட்ட தீட்டாவின் படி ரைட்டா நீங்க போடணும். இதுல தடத்துக்கு சமாந்தரமான காந்தப்புலம் போடணும். தடத்துக்கு சமாந்தரமான காந்தப்புலம் போடக்குள்ளதான் சைன் தீட்டா வந்து. ஒருவேளை இது கோணம் டீட்டான்னு உங்களோட கேள்வியில தராம வேறொரு கோணத்தை அடுத்த கோணத்தை டீட்டான்னு தந்திருந்தால் உங்களுக்கு என்ன கொஸ்கூறு தான் சம்டைம் வரும். சமாந்தரமான கூறு கொஸ்கூரா வரும். அப்ப கொஸ்கூறு தான் போட வேண்டி வரும். அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்காம எப்படியோ சைனோ கொஸ்ஸோ வார. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க போட வேண்டியது என்னன்னு கேட்டால் தடத்துக்கு சமாந்தரமான காந்த புலத்தின் கூறு அப்படின்னு நினைச்சுக்கணும். ரைட்டா? இப்ப நான் இதுல உங்களுக்கு காட்டின திசை மாறக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்டால் இதுல ஆடல் ஓட்டமா மாறினது. ஆடல் ஓட்டம்டால் ஆறுக்குள்ளால ரெண்டு திசையில மின்னோட்டம் ஓடும். திசை மாறுகின்ற மின்னோட்டம் ஆடல் ஓட்டம் எனப்படும். அப்ப ஆறுக்குள்ளால ரெண்டு திசையில ஓடும். அதை ஒரு திசையா மாத்துறதுக்கு இப்படி ஒரு நழுவல் வளையத்தை எடுத்து நடுவால பொழந்து விட்டென்றால் நீங்க நான் ஒன்னாவது சின்னத்தை நீங்க 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 என்ன நீங்க வேணுண்டா நிம்மதியா என்ன இப்படி இருக்கக்குள்ள மின்னியக்கு விசை தூண்டப்பட்டதையும் அதே 150 பாகை கூட திரும்பினதுக்கு பின்னால இந்த PQRS லெட்டர்ஸை வச்சு திசையை மறுக செக் பண்ணி மறுக மின்னோட்டத்தை எடுத்து பாருங்க. ரெண்டு நேரம் ஆறுக்குள்ளால் ஒரே திசையில மின்னோட்டம் இருக்கு. அப்ப ரெண்டு நழுவல் வளையங்கள் இருக்கும்போது ஆடலோட்டமா இருக்கிறத ஒரு நேரோட்டமா மாத்தணும்னால் நான் என்ன செய்யணும் கேட்டால் ஒரு நழுவல் வளையம் போடணும். அந்த நழுவல் வளையத்தை நடுவால பொழந்து விடணும். ரைட்டா? பிளந்த நழுவல் வளையத்தினால என்ன செய்யலாம், ஆடலோட்டத்தை நேரோட்டமா மாத்தலாம். ரைட். ஆகவே பின்மின்னியக்க விசை அது டைனமோல மோட்டர்ல வாரது. மோட்டருக்குள்ள இந்த டைனமோட தொழிற்பாடு ஒன்று இருக்கிற, டைனமோட அந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கிற. டைனமோட ஃபங்க்ஷன் தான் என்ன, காந்த புலத்துக்குள்ள தடத்தை வச்சு சுத்தினா மின்னியக்க விசை தூண்டப்படுற. அப்ப மோட்டர் சுத்தக்குள்ள ஒட்டோவா அப்படி ஒன்று விஷயமும் நடக்குது. அதாவது சைடு எஃபெக்ட் ஒன்று நடக்குது. அதால தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு பின்மின்னியக்க விசை என்றே பேரு சொல்ற பின்மின்னியக்க விசை என்றால் அது மோட்டரை சுத்துறதுக்கு கொடுக்குற சப்ளைக்கு எதிர் திசையில் இருக்கும். அதனால பின்மின்னியக்க விசை. அதுல தூண்டப்பட்ட பின்மின்னியக்க விசைக்கான கோவை BAN ஒமேகா. ரைட்டா? அதுல சைன் தீட்டா பார்ட் வரல. காரணம் என்னன்னா அதுல ஆரை காந்த புலம் இருக்கு. அவே இவ்வளவுதான் மின்காந்த தூண்டல்ல மொத்த தியரி. நாங்க ஒரு 20 MCQ கண்டினியூவா பார்ப்போம். இருக்காங்கல்ல பாஸ் பேப்பர் MCQ அதை பார்க்கக்குள்ள சம்டைம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகும்னு நினைக்கிறேன்.